நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து புதுசா வந்து மேஜிக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டு நம்மளோட கோர்ஸ் வாங்கி லேர்ன் பண்ணியிருக்காரு. அதுல அவருக்கு இருக்கிற சில பல டவுட்ஸை வந்து நம்ம லைவா உங்க கூட சேர்ந்து அவரோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து கோகுல். ஹலோ கோகுல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க சொல்லுங்க கோகுல், நீங்க யாரு, வாட் யூ டு, வாட் இஸ் ப்ரொஃபஷன்? நார்மலா நான் வந்து ஒரு பேங்கிங் எம்ப்ளாயி. ஸோ 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, கரண்டா வந்து மேனேஜரா இருக்கேன் ஒரு கம்பெனில. சூப்பர். ஹேண்ட்லிங் அரௌண்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் ஆஃப் டீம். செம. லைக் வந்து மேஜிக் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். பட் ஓகே, லைக் நிறைய கத்துக்கணும். பட் ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இல்ல. ஸோ அதனால கத்துக்கணும்னு ஒரு லைக் ரொம்ப நாள் ட்ரீம் மாதிரி ரொம்ப நாள் கத்துக்கணும். எப்படி நமக்கு ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ண போகும்போது தான் நான் பார்த்தேன் உங்க பேஜ். சூப்பர். ஸோ வந்து நீங்க ஆக்சுவலா வந்து கோர்ஸ் வாங்கி லேர்ன் பண்ணிருக்கீங்களா? ரிசல்ட் வந்து தேடுறீங்க, கிடைச்சிருச்சு, லேர்ன் பண்றீங்க. அதுல வந்து ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஆர் எப்படி? நான் ஜென்ரலா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்க போகும்போது லைக் நிறைய உங்ககிட்ட நான் கேட்டேன் அதுக்கு ஒர்க் எப்படி ம். இருக்கும், ஒர்க் ஆகுமா இல்லையா. ஏன்னா எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது இது எப்படி இருக்கும், லைக் சின்ன சின்ன சும்மா சொல்லிடுவாங்களான்னு. ஆமா. சரின்னு சொல்லிட்டு தான் லைக் நான் ஒரு 50-50 சான்சஸ் தான் அந்த கோர்ஸ் எடுத்தேன். ஆனா ஒன்ஸ் நான் கோர்ஸ் உள்ள போயிட்ட வரைக்கும் ம். செக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஃபைன், லைக் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, புதுசு புதுசா இருந்தது நிறைய விஷயங்கள். லைக் ம். ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதனால தான் லைக் நான் கொஞ்சம் டவுட்ஸும் வந்தது, பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சது. ம். ம். So எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்த்தா தான் இருந்தது. சின்ன வயசு ட்ரீமு மெஜிஷியன் ஆகணும்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மெயினா ஆக்சுவலா நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து நான் வந்து ஷோஸ் பண்ணும்போது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60 பிளஸ் இருக்கிற பீப்புள் வந்து, "சார் சின்ன வயசுல இருந்து நான் மேஜிக் பார்த்துருக்கேன் சார். அப்பல்லாம் மேஜிக் கத்துக்கணும்னு ஆசை. எங்க கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும்னு தெரியாதுன்னு" சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுருக்காங்க என்கிட்ட. ஸோ வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நான் நினைச்சேன் சரி ஓகே நம்ம எதுக்கு டீச் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த மாரி ஒரு ஆசை இருக்கு. எப்படி பண்ணணும்னு தெரியல, எங்க தேடணும்னு தெரியல, யார பார்க்கணும்னு தெரியலன்றபோது, திஸ் மே பி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது எக்ஸாக்ட்லி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒண்ணு. 14 இயர்ஸ் இன்டூ திஸ் ஃபீல்ட். ஸோ வந்து ஐ ஹவ் சீன் மோர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதுல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து நான் உங்க விஷயத்த வந்து லேர்ன் பண்ண சொல்லுன்னு கேட்கிறேன். ஒண்ணு நீங்க சொல்லி தரேன்னு சொல்லணும், சொல்லி தர மாட்டேன்னு சொல்லணும். கரெக்ட். ஆனா மேஜிக் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் வந்து அது வேற மாரி கொண்டு போகும். யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து சொல்லிக் குடுன்னு கேட்டா, அத வந்து அவங்க உங்கள வெயிட் பண்ண வச்சு, உங்கள வச்சு ஒரு எல்லா வேலையும் வாங்கி, அதுக்கப்புறம் சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக் குடுத்து விட்டுருவாங்க. நமக்கு தேவையான விஷயம் ஆக்சுவலா வந்து நமக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்து தேடி போவோம். அதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காது நமக்கு. இந்த மாரி வந்து பல வாட்டி நான் ஆக்சுவலா வந்து ஏமாந்துருக்கேன். ஸோ அந்த அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் வந்து என்னோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே. ஸோ வந்து என்னோட கோர்ஸ் மெயினா பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாட் ஒன்லி டீச்சிங், அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. டவுட்ஸா இருக்கட்டும், கிளாரிட்டியா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கணும்னாக்கா அதுக்கு உண்டான கைடன்ஸா பேசிக்கலி மென்டாருங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு குருவ விட ஒரு பெர்சன் மேல வந்து மென்டார் வேணும். உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வழி நடத்தி கொண்டு போற விஷயம் வந்து கரெக்ட்டா நடக்கணும். அதுதான். பிகாஸ் ஏன்னாக்கா, எனக்கு அது வந்து கிடைக்கல. கரெக்ட். ஒரு சின்ன ட்ரிக்க லேர்ன் பண்றதுக்கு நான் பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி போய்லாம் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே மாரி அவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து கூலா சொல்லுவாங்க. "தம்பி நான் வீட்ல இல்லப்பா, வெளிய போயிட்டேன்." இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருப்பாரு. நம்ம அவ்வளோ தூரம் வந்து சிரமப்பட்டு போயிருப்போம். ரொம்ப கூலா சொல்லுவாங்க. "நான் இல்லப்பா எனக்கு அர்ஜென்ட்டா நாளைக்கு வா மீட் பண்ணலாம்." ஸோ மெஜிஷியன்னாலே ஒரு ஹெட் வெயிட்டு ஒரு 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 ஆணவ தன்மை இருக்கவங்கள தான் வந்து நெறைய பேர் ஆக்சுவலா வந்து பார்த்துருக்கேன் நான். அந்த மாரி இருக்கு. அந்த மாரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அப்கமிங்ல இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற மெஜிஷியன்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சரி, இப்ப நீங்க வந்து கோர்ஸ்ல ஆக்சுவலா பார்த்தீங்க, லேர்ன் பண்ணீங்கல்ல. ஸோ உங்களுக்கு காமனா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன? வாட் டவுட்ஸ் யூ ஹேவ்? லைக் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா லைக் பெர்ஃபார்ம் பண்றோம். சரி. ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருக்க போகும்போது பிரச்சனை இல்லை. லைக் நான் பெர்ஃபார்ம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்ஸ் நான் பண்ண வரும்போது வீட்டில் தான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன். சூப்பர். லைக் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் கிட்ட நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன். ஓகே ஃபைன், எல்லாமே செம வாவ் மூமெண்டா தான் இருந்தது. சூப்பர். ஸோ நிறைய பேர் எனக்கு சொன்ன மாதிரி சொல்லி கொடுங்க, பட் அதை ரிவீல் பண்ணல எங்காவது. ஓகே, ஓகே. ஆனா இது ஒரு லார்ஜர் க்ரௌடுக்கா போகும்போது நம்ம ம், எப்படி அந்த எல்லா க்ரௌடையும் நம்ம மேனேஜ் பண்றது, ம். ஸோ அவங்களோட அட்டென்ஷனை கரெக்டா நம்ம எப்படி வைக்கிறது, ஸோ நம்ம அந்த ட்ரிக்ஸ் கரெக்டா ஒர்க் எப்படி பண்ண வைக்கிறது, அது ஒரு டவுட்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நிறைய இடத்துல இப்போ நம்மளுக்கு வந்து ரிவிலிங் வீடியோஸ் இருக்கு, லைக் இப்படி பண்றாங்க, இருக்கு, இருக்கு. யூடியூப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக்கா இருந்தாலுமே நம்ம எப்படி அதை நம்மளோட ஸ்டைல்ல இருக்கட்டும், நம்மளோட இதுல வந்து இதுதான் பண்ண போறாங்க ஒரு கெஸ்ஸிங் இல்லாம நம்மளோட வேவ்ல எப்படி எடுத்துன்னு போறது, வெரி குட், வெரி குட். அது ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்தது எனக்கு. ஓகே. வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலா வந்து இ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து மெஜிஷியன்ஸ்குள்ளேயே நெறைய பேர்கிட்ட வந்து இந்த டவுட்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னாக்கா வந்து யூடியூப்லயும் நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. எப்படி நாங்க போயிட்டு பெர்ஃபார்ம் பண்றது?
யூடியூப்லயே வந்து நிறைய விஷயம் சொல்லி தராங்க. பெர்ஃபார்ம் பண்ணா தெரிஞ்சிருமா? இப்போ யூடியூப்ன்ற ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சென்னையில எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு கோடி மக்கள் இருப்பாங்களா? ம். ஒரு சென்னை மட்டும் லேக் சம்திங். லேக்ஸோ சம்திங்கா? சரி, இந்த லேக்ஸ்ல எத்தன பேர் அந்த பர்ட்டிகுலர் வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பர்ட்டிகுலர் ட்ரிக்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மினிமல் கம்மி தான். தான். மினிமல் தான். நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்ணக்கூடிய ட்ரிக்க இப்போ வந்து ஒண்ணு சிம்பிள். 10 பேர் இருக்காங்களா? இந்த 10 பேர்ல நீங்க வந்து ஒரு கார் ட்ரிக் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல 3 பேர் சொல்லுவான். இந்த ட்ரிக் எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த 3 பேர நீங்க கேரே பண்ணக்கூடாது. உங்க ஃபோக்கஸ் ஷுட் பி அதர் 7 பீப்பிள். ஓகே. சொல்றது புரியுதா? உங்களுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சே இருந்தாலும், அத நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னா 2 விஷயம். ஒண்ணு அவங்கள கேரே பண்ணாம பண்ணக்கூடிய விஷயம். இன்னொன்னு என்னன்னா, யாரு நம்மள நோண்டுறாங்களோ, யாரு நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்களோ, அவங்கள வந்து நம்ம டீம்ல சேர்த்துக்கிறது. எப்படின்னா, "ப்ரோ நீங்களும் மெஜிஷியன் தான் எனக்கு தெரியும். நம்ம தனியா பேசுவோம். நான் அப்ப சொல்லி தரேன். இப்ப எதுவும் சொல்லாதீங்க." செலக்ட் ஆயிடுவாங்க. ஓ! நம்ம ஏதோ சொல்லி தரேன்னு சொல்லிட்டா செலக்ட் ஆயிடுவாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரிக்கே தெரியாது. கார்ட் எடுத்தாலே என்ன ட்ரிக் பண்ண போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் கார்ட் ட்ரிக்ஸ்ல வந்து மேபி ஒரு 1, 2 ட்ரிக் பார்த்துருக்கலாம். அத வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு தெரியும் கார்ட் ட்ரிக்." அப்படின்ற போல சொல்லி விட்டுருவாங்க. அதனால 10 பேர் இருந்தாலுமே, தெரிஞ்சே இருந்தாலுமே, அந்த 3 பேர பத்தி நம்ம வொரி பண்ணவே கூடாதுன்னு. நீங்க ஒண்ணும் இல்ல, இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அவங்கள கேரி பண்ணாம, இவங்க கிட்ட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்களேன், அவங்க ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆயிடும். ஓகே. புரியுதா நம்ம சொல்றது? ரிப்ளை பண்ணா தான் கான்வர்சேஷன் ஆ அதிகமா இருக்கும். ரிப்ளை பண்ணா தானே ரிப்ளை வரும். ம். இக்னோர் பண்ணிட்டா, அவங்களுக்கு கரெக்ட். நம்ம பேசல, நம்ம கண்டுக்க மாட்டோம், சைலண்ட் ஆயிடுவாங்க. சிம்பிள் தான் புரியுது. கான்செப்ட். பெரிய கிரவுட்ல எப்படி பண்ணணும்னு ம். கேட்டீங்க. சரி. பெரிய கிரவுட்ன்றது அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 ட்ரிக்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, அந்த 10 ட்ரிக்குமே வந்து அந்த 10 ட்ரிக்கையும் ஒரே டைம்ல, ஒரே பேஸ்ல பண்ண முடியாது. ஓகே. இடம், பொருள், ஏவல்ன்னு சொல்லுவாங்க. ம். எந்த ட்ரிக்க எங்க பண்ணா, எங்க சூட் ஆகும்ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவே ஒரு நாலேட்ஜ் தான். ம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து கிராமத்துக்கு போறீங்க. ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. பாட்டி கிட்ட போயிட்டு, "பாட்டி ஒரு கார்டு செலக்ட் பண்ணுங்கன்னு" சொன்னா பாட்டிக்கு புரியுமா? புரியாது. புரியாதுல்ல. கரெக்ட். பாட்டி இப்ப நீங்க செலக்ட் பண்ணது கிங் ஆஃப் ஹார்ட்ஸ். என்னப்பா சொல்ற? குயின் ஆஃப் ஹார்ட்ஸ். புரியாது. கரெக்ட். அதுதான். கிராமத்துல போய் நீங்க ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா, அவங்களையும் நம்ம என்டர்டெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு சூட்டபிளான விஷயம் வந்து விஷுவல் ட்ரிக்ஸ். ஓகே. கார்ட்ஸ் எடுக்கக்கூடாது. கரன்சிய வச்சு பண்ணலாம், ரோப்ப வச்சு பண்ணலாம், ஸோ த்ரெட்ட காயினு. வச்சு பண்ணலாம், காயின வச்சு பண்ணலாம், பின்ன வச்சு பண்ணலாம், பேப்பர் வச்சு பண்ணலாம். புரியுதா? ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட். ஆமா. ஸோ அவங்களுக்கு எந்த விஷயம் சொன்னா புரியும்ன்றது நமக்கு தெரியணும். அதுவே ஒரு பெரிய நாலேட்ஜ் தான். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா, நான் பார்த்த வரைக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் தே டோன்ட் லைக் கார்ட் ட்ரிக்ஸ். ஓகே. மெஜிஷியன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆக்சுவலா வந்து ஒரு மித்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? மெஜிஷியன்னாலே கார்ட் மேஜிக் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆ. ஏதாவது மெஜிஷியன் கார்ட் மேஜிக் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல. முடியாது. எல்லாருமே காட்டு. ஸோ அத நான் வந்து பிரேக் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்க பார்த்தீங்கன்னா, என் ஷோல ஒரு 45 மினிட்ஸ் ஷோ பண்றேன் அப்படின்னா, அதுல கார்ட் ட்ரிக் 1 தான். 1 ஆர் 2 ஆகும். ஃபர்ஸ்ட்டு கார்ட் ட்ரிக்க எடுக்கவே மாட்டேன். கார்ட் ட்ரிக்க மட்டும் நம்பியும் நான் இருக்க மாட்டேன். ஓகே. புரியுதா? ஸோ கார்ட் ட்ரிக்னாலும் மெஜிஷியன், மெஜிஷியனாலும் கார்ட் ட்ரிக்ன்னு இருக்கக்கூடாது. ம். ஸோ ஐ அம் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த இம்ப்ராம்ப்ட் விஷுவல் ட்ரிக்ஸ். ஓகே. புரியுதா? இருக்கிற பொருள வச்சு எப்படி நம்மளால ட்ரிக் பண்ண முடியும்? அது விஷுவலா இருக்கும். மேஜிக்னா அதானேங்க. கரெக்ட். சம்திங் இட் ஹேஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மாறுது, மறையுது, வருதுன்னா மேஜிக் தானே. கரெக்ட். விஷுவல் ட்ரிக்ஸ் தான். எப்பவுமே விஷுவல் ட்ரிக்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் மோர் ஹை. ஓகே. ஓகேவா? அதே மாரி கார்ட் ட்ரிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கார்ட் ட்ரிக்ல வந்து நெறைய விஷுவல் ட்ரிக்ஸ் வரும். கார்டு பாக்ஸ மேனேஜ் பண்றது. நீங்க வெறும வந்து கார்ட் மேஜிக்னா நார்மலா செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண கார்டு நான் நான் சொல்றேன். சொல்றேன். ஆமா. அதானே கார்ட் ட்ரிக். வேற என்ன பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். அது கொஞ்சம் டிஃபரெண்டா அது அதுல கார்ட் ட்ரிக்ல வேற என்ன டிஃபரெண்ட்டா இருக்குன்றத நீங்க பார்க்கணும். ஓகே. அந்த மாரி பல விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல செலக்டிவா செலக்ட் பண்ணி பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இது வந்து நார்மல் பேக் ஆஃப் கார்ட். ஓகே. இதே மாதிரி ஸ்பெஷலி டிசைன்டு பேக் ஆஃப் கார்ட்ஸும் இருக்கு. ஓகே. ஓகேவா? இந்த கார்ட பொறுத்தவரைக்கும் கையிலேயே நான் குடுத்துடலாம். நீங்க எடுக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், எது வேணா பண்ணலாம். ஆனா ஸ்பெஷலி டிசைன் கார்ட்ல கையில குடுக்க மாட்டாங்க மெஜிஷியன்ஸ். பிகாஸ் அதுல வந்து சில சீக்ரெட்ஸ் இருக்கு. கையில ஓகே. குடுத்தா தெரிஞ்சிரும். அந்த மாதிரி நீங்க வந்து பெரிய கிரவுடுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன ட்ரிக்லாம் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்ப நீங்க 10 பேருக்கு காயின வச்சு காமிக்கலாம். ஸ்டேஜ்ல போய் காயின வச்சு காமிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு உண்டான விஷயம் வந்து நீங்க ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே, இட் ஷுட் பி விஷுவல்
பிக் கலர்ஃபுல் இங்க ஒரு 10 ட்ரிக் வச்சிருக்கீங்கன்னா, அந்த 10 ட்ரிக்கையும் நான் ஸ்டேஜ்ல பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஷோவ பொறுத்த வரைக்குமே, மேஜிக் வொர்க்ஸ் ஒன்லி 30%. ஓகே. உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், உங்களோட இன்டராக்ஷன், உங்களோட பாண்டிங் வித் ஆடியன்ஸ் ஒர்க் 70%. ஓ! புரியுதா? புரியுது. போனோம், ட்ரிக் பண்ணோம், இறங்கணும்னு கிடையாது. 2 ட்ரிக்க வச்சு 30 மினிட்ஸ் ஷோவும் பண்ண முடியும். ஓகே. ஒரு ட்ரிக்க வச்சு 15 மினிட்ஸ் ஷோவும் பண்ண முடியும். நீங்க எப்படி ஆடியன்ஸோட பாண்ட், எப்படி அந்த அந்த இன்டராக்ஷன் ரேப்போ எப்படி வேணும். இருக்கு, அந்த ரேப்போ, அந்த ஒரு என்ன சொல்றது, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ஒரு லாஃப்டர் கொண்டு வரணும். இதெல்லாம் முக்கியம். இது உங்களுக்கு எப்படி வரும்? எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். ம். இப்போ ஒண்ணும் இல்ல. 10 ட்ரிக்கா? 5 ட்ரிக்ல யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். பயந்து பண்றது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இருக்கவே கூடாது. ஓகே. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. அந் அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு வந்து பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ம். கோமதிஷன் ஒருத்தர் சொல்லுவாரு என்னன்னா, "வென் யூ பெர்ஃபார்ம் ஆன் த ஸ்டேஜ், கீழ இருக்கவங்கள நீங்க முட்டாள்னு நெனச்சுக்கணும்" அப்டின்னுவாரு. அந்த அது ஏன்னாக்கா, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக அவர் சொல்றாரு. நம்ம தான்டா, நீங்க எல்லாம் ம். முட்டா பசங்க. எக்ஸாம்பிளுக்காக ஏன்னா வந்து அந்த மாரி மைண்ட் செட் இருக்கணுன்றாரு. நம்ம தான் உங்க பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? ஸோ ம். நான் பண்றது தான் மேஜிக் இங்க. நான் என்ன பண்ணணும் அதான் மேஜிக். நீங்க பார்த்துருவீங்களா? பயந்துருவீங்களா? தெரிஞ்சிருமா? அதெல்லாம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கான்ஃபிடன்ஸ்க்காக அப்படி சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து அதாவது ஒரு 10 பீப்பிளுக்கும் 30 பீப்பிளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. யூ கேன் டூ தி சேம் ட்ரிக்ஸ் வித் 30 பீப்பிள். 50 பிளஸ் போதும்னு வைங்களேன். ம். டிஸ்டன்ஸ் தான் மேட்டர் உங்களுக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 10 பீப்பிள் இங்கே இருக்காங்க, 30 பீப்பிள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க 10 பீப்பிள் பண்ணக்கூடிய ட்ரிக்கை 30 பீப்பிள் வரைக்கும் பண்ண முடியும். ஓகே. 50 பீப்பிளுமே உங்களை சுத்தி இருக்காங்கன்ற பட்சத்துல விசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் டூ திஸ் ஸ்மால் ட்ரிக்ஸ் ஆல்சோ. காயின் வச்சு பண்ணலாம். டிஸ்டன்ஸ் போக போக பின்னாடி லாஸ்ட்ல இருக்கார்ல, அவருக்கும் நீங்க பண்ணக்கூடிய ட்ரிக்கு தெரியணும். ஓகே. தெரிஞ்சா யூ கேன் டூ இட். ஓகே ஃபைன். ஸோ அப்ப அந்த விஷுவல் ட்ரிக்ஸ் தான் அது வரும். ஆமா. ஸோ என்ன சொல்ற ஸ்டேஜ்ல பண்றீங்க, ப்ரொஜெக்டர் இருக்கு, ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னா, நீங்க சின்ன ட்ரிக் பண்ணாலும் அங்க தெரியும். ஓ! அந்த டைம்ல யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸ்டேஜ் எப்படி இருக்கு? மக்கள் வந்து உட்கார சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? ம். என்ன சொல்றது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? இல்ல. பண்ணதில்ல. இந்த மாரி ஜெனரலாவா இல்ல மத இந்த இந்த டைப் நார்மலா என்ன சொல்றது ஒரு ஸ்பீச்சோ அந்த மாரி பேசியிருக்கீங்க. பண்ணி வச்சிருக்கேன். டான்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. ஆடிருக்கேன். ஓகே. இல்ல, இல்ல. நிண்டு பேசி அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாரி பண்ணதில்ல. பட் ஆனா அந்த நார்மல் இப்ப கார்ப்பரேட்ல மீட்டிங்ஸ்க்கு போகும்போது அட்ரஸ் பண்றது அந்த மாரி பண்ணியிருக்கேன். அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்ப எப்படின்னா ஸ்டாண்ட் காமெடி பண்ற மாரியோ, மிமிக்ரி பண்ற மாரியோ, இல்ல. பாடுற மாரியோ அந்த அந்த மாரி மாரி பண்ணதில்ல. பண்ணதில்ல. மெஜிஷியன்ஸ் இருக்காங்கல்ல. மெஜிஷியன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஒரு 500 பீப்பிள் இருக்காங்கன்னா, அந்த 500 பீப்பிளோட கண்ணுமே மெஜிஷியன் மேல தான் இருக்கும். ம். எப்படி பண்றான்னு பார்க்கறதுக்கு, எப்படி உள்ள இருந்து எடுக்குறான்னு பார்க்கறதுக்கு, இவன் தப்பு பண்ணுவானான்னு பார்க்கறதுக்கு, இந்த மாரி விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ வந்து நீங்க ஸ்டேஜ்ல போன உடனே யூ வில் சீ த கிரவுட். இப்ப நீங்க ஸ்மால் கிரவுட்ல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 பேர் சுத்தி இருக்காங்க அப்படின்னா, இங்க நிக்கிறீங்க, பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா, யார பார்த்து நீங்க பண்ணுவீங்க? காமனா எல்லாரையும் பார்த்து தான் பண்ணணும். லைக் இல்ல பர்ட்டிகுலர் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் யார் கூட இன்டராக்ஷன் பண்றோமோ. சரி, ஒரு ட்ரிக்க பண்ணிட்டீங்க. இன்னொரு ட்ரிக்கும் அதே பெர்சன பார்த்து பண்ணுவீங்க? இல்ல, இல்ல. இப்ப ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா இப்ப உங்ககிட்ட பார்த்தேன்னா, லைக் அவங்களும் இது பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கண்ணியும் பார்ப்பேன். கவர் பண்ண முடியுமோ நம்மளால இருந்துச்சு. இதே பெரிய கிரவுடுக்கு எப்படி பண்ணுவீங்க? பேரு கூட அந்த மாரி பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாது. ஓகே. இதுக்கு ஒரு வந்து டெக்னிக் இருக்கு. இப் பெரிய ஸ்டேஜ்க்கு போறீங்கல்ல, ஸ்டேஜ்ல நிண்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து சென்டர்ல நிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து இங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், இங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. சென்ட்ரல் வந்து வழி இருக்கு. ஓகேவா? இப்போ நீ நிக்கும்போது யார பார்க்கணும்னு தெரியாது. எங்க பார்த்து பேசணும்னு தெரியாது. அதனால நீங்க ரொம்பலாம் கன்ஃப்யூஸே பண்ண வேணாம். இந்த சீட் இருக்கா? ம். இந்த சீட்டுல லாஸ்ட்ல இருக்க ஒரு சீட் இருக்கா? அதுக்கப்புறம் இங்க ஒரு சீட் வருதா? நடுவுல வழி வருதா? இப்போ இங்க பக்கத்து ரோல ஃபர்ஸ்ட் சீட் இருக்கா? அதே மாரி லாஸ்ட் சீட். ஸோ உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து லாஸ்ட் சீட்டு, சென்டர் சீட்டு, லாஸ்ட் சீட். இவங்கள மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க ஃபுல் ஆடியன்ஸ பார்க்குற மாரி கவர் ஆயிடும். ஓ! ஓகே. விஷயம் கிடையாது. ஃப்ரண்ட்ல இருக்கவங்கள, லாஸ்ட்ல இருக்கவங்கள பாருங்க. சென்டர்ல இருக்கவங்கள பாருங்க. இந்த லாஸ்ட்ல இருக்கவங்கள மட்டும் பார்த்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. யாராவது கூப்பிட போறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வேணா யூ கேன் சர்ச் ஃபார் த பீப்பிள். தென் யூ கேன் கால் அண்ட் டூ இட். ஓகே. இது ஆடிட்டோரியம்க்கும் சேம் தான். இது நீங்க எவ்வளோ பெரிய கிரவுடா இருந்தாலும், நீங்க அவ்வளோ கிரவுட பார்க்கணும்னு அவசியம் இல்லன்னு சொல்ல வரேன். புரியுது, உங்களோட புரியுது. ஐ கான்டாக்ட்காக நான் சொல்றேன்.
ம். நீங்க காமனா பார்க்கறதுக்கும், நீங்க இந்த ஆங்கிள்ல பார்த்து பேசுனீங்கன்னா, எல்லாரையும் பார்க்குற மாரி ஃபீல் கிடைக்கும். ஓகே. லாஸ்ட் சீட், மிடில் ஃபர்ஸ்ட் சீட், செட், கார்னர் கார்னர் சீட். செட். புரியுதா? இது வந்து ஸ்டேஜ் ஒரு விஷயம். அதே மாரி நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா, ட்ரை மோஸ்ட்லி அவாய்ட் ட்ரையிங் டூ ஷோ த பேக். திரும்பக்கூடாது நம்ம ஸ்டேஜ்ல. இதெல்லாம் வந்து ஒரு எத்திக்ஸ் ஸ்டேஜ்ல உண்டான பண்ணக்கூடிய விஷயங்கள். நிக்கிறீங்கன்னா, ஃப்ரண்ட் அப்படியே பேக்கு, லெஃப்ட் போவீங்க, ரைட் போவீங்க. இந்த மாரி பண்றது இட்ஸ் அட்வைசபிள். திரும்பியே நின்று பண்ணக்கூடாது. திரும்பி ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இஃப் யூ காலிங் சம்மோன் டூ தி ஸ்டேஜ் எத்திக்ஸ் இதெல்லாம். இதுல முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். இப்போ வந்து மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும், சின்ன பையனா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், மிட் ஏஜா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் யூ ஹேவ் டு ட்ரீட் தெம் இன் எ ரெஸ்பெக்ட் வே. இப்போ வந்து நம்மள விட குள்ளமா இருக்காங்க, நம்மள விட ஃபேட்டா இருக்காங்க, நம்மள விட ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல அவங்கள கலாய்க்கிற மாரி வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே. அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாரி விஷயம் நடக்கவே கூடாது ஸ்டேஜ்ல. புரியுதுங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்து ஸ்டேஜ்ல கூப்பிடுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டேஜ் ஒரு ஆள் பெரிய ஸ்டேஜா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏறி அப்படி நடந்து தானே இங்க வரணும். ஆமா. நம்போ வி ஹேவ் டு கோ தெம் அண்ட் வி ஹேவ் டு ரிசீவ் தெம். ஓகே. ஸோ இங்க இருந்து அது சின்ன பையனா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்ட் ஒண்ணு. அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல கூப்பிடுறீங்கன்னா, பேர் என்னன்னு கேட்கறது. அவங்க கூட சேர்ந்து காமெடி பண்றது வேற. அவங்கள வச்சு காமெடி பண்றது வேற. ஓகே. புரியுதா புரியுது, சொல்றது? புரியுது. புரியுதா? ஸோ வந்து மேஜிக் பண்ணும்போது வந்து காமெடி கலந்து பண்ணக்கூடிய விஷயம் மேஜிக் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். பேப்பர் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஓவர் ஹெட்ட போட்டு வேனிஷ் பண்ற ஒரு ட்ரிக் ஒண்ணு இருக்கு. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பின்னாடி போகுது அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆடியன்ஸ்க்கு தெரியும். அது வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபன். இது வந்து மேஜிக்ல நடக்கிற ஃபன்னு. ம். இது நடக்கலாம். அவங்கள வச்சு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஃபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுது, புரியுது, புரியுது. புரியுதா நான் சொல்றது? அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க. அவர் வந்து அத வந்து பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் டு ஆஸ்க் ஆடியன்ஸ் டு கிளாப் ஃபார் ஹிம். ஓகே. புரியுதா? சரி. ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு. ஆ என்கரேஜ் பண்ணி நீங்க பண்ணும்போது, நீ கிளாப்ஸ் வாங்குறது நாட் ஃபார் யூ. ஸோ கிளாப் ஃபார் ஹிம்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் முடியாது. மைக்ல இருக்காது நமக்கு. ஸோ கிளாப் பண்ணி அவங்கள காமிக்கும்போது ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக் கிளாப். ஸோ அவர் நல்லா பண்ணாலும், பண்ணனாலும். பண்ணலனாலும் வி ஹேவ் டு அப்ரிஷியேட். ஓகே. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். எத்திக்ஸ் இதெல்லாம். அதே மாரி மோஸ்ட்லி இஃப் யூ காலிங் த ஃபீமேல்ஸ் டூ த ஸ்டேஜ் 99% டச் பண்ணாம பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணணும். ஓகே. டு பி இன் எ சேஃபர் சைட். புரியுதா? அதே மாரி இப்போ வந்து ஆனா நான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறது ஐ வில் கால் ஒன்லி லேடீஸ். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னு சொன்னேன்னா, இப்போ வந்து மேல விட அந்த ஒரு எக்ஸைட்மென்ட், அந்த ஒரு வாவ் ஃபேக்ட், அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் குடுக்குறது ஃபீமேல். ஓகே. புரியுதா? அது நீங்க கேமரால பார்க்கறதுக்கும், வீடியோல பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கும். புரியுது. புரியுதா? மேல கூப்பிட்டு நீங்க நீங்க நல்லாவே பண்ணாலும், அப்புறம் வேற அவர் வந்து காமிச்சுக்க மாட்டாராமா. கெத்த ஆனா கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. புரியுது. அந்த ஒரு ஜாலி மூமெண்ட்டா இருக்கட்டும், பயந்த மூமெண்ட்டா இருக்கும், எக்ஸைட்டா இருக்கட்டும், தே வில் ஷோ தெம் இன்ஸ்டன்ட். புரியுதா? நம்ம ஒரு விஷயம் பண்ணி மேக்ஸிமம் வாவ்! அது வந்து பார்க்க நல்லா இருக்கும் அது. ஜென்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருந்துச்சு சார். அதெல்லாம் விட்டுருவாங்க நமக்கு. அதனால ஐ வில் பிக் ஒன்லி கேர்ள்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் கேர்ள்ஸ். சில ட்ரிக்குக்கு வந்து மேல் தேவைப்பட்டா அவங்களையும் கூப்பிட்டு பண்றது. ஓகே. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் உண்டான ஸ்டேஜ் எத்திக்ஸ் இதெல்லாம். ஸோ இதையே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற என்ன கொஸ்டின்? வேற இப்ப ஜென்ரலா மெஜிஷியன்ஸ்னாலே நமக்கு ப்ராப்ஸ் நெறைய வாங்கணும், நெறைய இருக்கணும். ம். ஏன்னா லைக் ப்ராப்ஸ் நெறைய வச்சு பண்ணணும். பெரிய பெரிய ப்ராப்ஸ் இருக்கணும். அப்படின்னு தான் இருக்கணுமா? இல்ல லைக் எப்படி? பிகினர்ஸா போம்போது எந்த மாரி ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? இல்ல ஸ்டேஜ்க்கு நெறைய பேர் ப்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் சம்டைம்ஸ். ஆமா. இல்ல லைக் நார்மலா நம்மளால எப்படி பண்ண முடியாது? இருக்கிற ப்ராப்ஸ் வச்சு அந்த மாரி. ஆக்சுவலா என்னன்னாக்கா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க எந்த எந்த ஃபீல்ட சூஸ் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. மெஜிஷியனா ஆசைப்பட்டீங்க. க்ளோஸ் அப் மேஜிக் இருக்கு, ஸ்டேஜ் மேஜிக் இருக்கு, மைண்ட் ரீடிங் மேஜிக் இருக்கு. இந்த மாரி பல பல விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். மேஜிக் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஹாபி. ஓகே. புரியுதா? இது டேக் நின்னு இதான் நீங்க மெஜிஷியன் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, மேஜிக் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஹாபி. பாட்டு பாடுறது ஒரு ஹாபி தான். அதுக்கு காசு செலவு பண்ண வேணாம். ம். மெஜிஷியன் ஆகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மனி. ஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் கான்ஜரிங்ன்னு இருக்கும். கான்ஜரிங் ஷோன்னு இருக்கும். கான்ஜரிங் ஷோ வந்து வேகன்சி ஆன் த பர்த்டே பார்ட்டீஸ்.
கலர்ஃபுல்லா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கான்ஜரிங். ஓகே. ஃப்ளவர்ஸ் வச்சு பண்றது, சில்க், கலர்ஃபுல் சில்க்கு, டவ் எடுக்கிறது. இது எல்லாமே வந்து கான்ஜரிங் ஸ்டைல்ல வரும். ஓகேவா? மைண்ட் ரீடிங்ன்னு சொல்லுவாங்க. மென்டலிசம் ஷோ பார்த்துருக்கீங்களா? ம். அதுக்கு வந்து தேவை கிடையாது. அதுக்கு இந்த மாரி ஒரு புக்கு, ஒரு நோட்டு, ஒரு பென்னு, ஒரு மார்க்கர் இருந்தா போதும். ஆனா, இங்க கான்ஜரிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கும். தரை கிளீனா இருக்கும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜையே டெக்கரேட் பண்ண மாரி இருக்கும். கீழ ஃபுல்லா கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். பேப்பர் தூள்கள் அது இதுன்னு இருக்குமா? இதுதான் கான்ஜரிங் ஸ்டேஜ் ட்ரிக்ஸ். ஸோ இந்த ப்ராப்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னா, செலவு பண்ணி வாங்கணும். மென்டலிசம்ம பொறுத்தவரைக்கும், இப்ப வந்து கான்ஜரிங்ல வந்து தே வில் ஸ்பெண்ட் மனி டூ பை ப்ராப்ஸ். அது நமக்கு தெரியும். ஆஹா! அந்த மனுஷன் நெறைய செலவு பண்ணியிருக்கான்ப்பா அதுக்குன்னு தெரியும். மென்டலிசம பொறுத்தவரைக்கும் பார்த்தா தெரியாது. பிஹைண்ட் த சீன்ஸ் நெறைய செலவு பண்ணியிருப்பார். டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஜரிங் அண்ட் மென்டலிசம் வந்து மைண்ட் ரீடிங்க்கு சில ப்ராப்ஸ் அவங்க வாங்குனா தான் மைண்ட் ரீடிங்கோட ஷோ வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். அதுக்கு உண்டான மென்டலிசம் ஷோ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலே வந்து ஸ்டார்ட்டிங் அந்த ப்ராப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 10,000 தான். இது கம்மி கிடையாது. ஓகே. கான்ஜரிங் ஷோஸ்ல அப்படி கிடையாது. ரூ. 300க்கும் பொருள் கிடைக்கும். ரூ. 3000க்கும் பொருள் கிடைக்கும். நீங்க என்ன ஸ்டைல்ல பண்றீங்கன்றத பொறுத்து. உங்களோட மைண்ட் செட் வந்து செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தா யூ கேன் கம் இன்டு திஸ் ஃபீல்ட். புரியுதா? சரி, இப்போ நான் வந்து செலவு பண்ண ரெடியா இருக்கேன்னா, தென் யூ ஹேவ் டு டிசைட் எது உங்களுக்கு வேணும். க்ளோஸ் அப் மேஜிக் மட்டும் தான் பண்ண போறீங்களா? இல்ல ஸ்டேஜ் மேஜிக் மட்டும் தான் பண்ண போறீங்களா? இல்ல மென்டலிசம் மட்டும் தான் பண்ண போறீங்க? நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? ஜென்ரலா இப்ப ஆஸ் ஆஃப் கேட்டீங்கன்னா க்ளோஸ் அப் மேஜிக். க்ளோஸ் அப் மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட். பிகினர்ஸ் எல்லாமே அப்படிதான். பிகாஸ் வந்து ஸ்டார்டிங் வி லேர்ன் ஒன்லி ஃப்ரம் த க்ளோஸ் அப் மேஜிக். கரெக்ட். ஸோ ஐ ஆல்சோ ஸ்டார்டட் மை மேஜிக் கரியர் ஆஸ் அ க்ளோஸ் அப் மேஜிஷியன். இப்போ வந்து எனக்கு இருக்கிற இப்போ என்னோட டிராபேக் என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஐ ட்ரெயின்ட் ஆஸ் அ க்ளோஸ் அப் மேஜிஷியன். சின்ஸ் ஐ ட்ரெயின்ட் ஆஸ் க்ளோஸ் அப் மேஜிஷியன், எனக்கு ஸ்டேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு இருக்க அதே கொஸ்டின். ஸ்டேஜ்னு போயிட்டா என்ன பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி முடிக்கணும்? என்ன பேசணும்? என்ன பேசக்கூடாது? என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. க்ளோஸ் அப்னு வந்தா நான் தான் கிங். என்ன வந்தாலும் ஐ கேன் மேனேஜ். ஆனா நான் பண்ண தப்பு இதுதான். அதாவது க்ளோஸ் அப் மேஜிக் நல்லா ட்ரெயின் ஆயிட்டேன். எனக்கு வர ஷோஸ் எல்லாமே ஸ்டேஜ் ஷோஸ். விஷயம் என்ன? இப்போ நீங்க பாக்குறீங்க, 2 மேஜிக் பண்றீங்க. பையன் நல்லா மேஜிக் பண்றான்ப்பா. திடீர்னு ஃபோன் வரும். ஜி உங்களோட மேஜிக் அன்னைக்கு பண்ணி காமிச்சீங்களா? சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு என் பையனோட பர்த்டே வந்து ஒரு ஷோ பண்ணி விடுங்களேன் அப்படின்னு. தே ரெடி டு பே. என்ன பண்ணுவீங்க போயிட்டு? ஏய் நமக்கு தெரிஞ்சது ஒரு கார்ட் இருக்கு, ஒரு ஸ்பூன் இருக்கு, வேற 2 3 இருக்கு. இதை நான் எப்படி நான் பர்த்டேல பண்ணுவேன்? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பர்த்டே ஷோஸ்ல மென்டலிசம் பண்ணா எடுக்காது. ஓகே. வெட்டிங் ஃபங்க்ஷன்ல போயிட்டு மென்டலிசம் பண்ணா எடுக்காது. ரைட். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிஸியா மென்டலிசம் இருப்பாங்க. சூட்ஸ் ஃபார் த கார்ப்பரேட்ஸ். புரியுதா நான் சொல்றது? பர்த்டே ஷோஸ்ல வந்தீங்கன்னா எல்லாம் அவனோட மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, தங்கச்சியை பார்க்குற இதுல இருப்பாங்களா? ஃபுல்லா சின்ன பசங்க. நீங்க அங்க போயிட்டு மைண்ட் ரீடிங் பண்ண போறன்ற விஷயத்துல ஒரு காட்ரிக்க பண்றதும், உங்க மைண்ட் இதை யோசிச்சுக்கோங்க. நான் எழுதுனேன்னா தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களே அங்க பிஸியா இருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு தேவை கண்ணுக்கு அப்படி பிரைட்டா இருக்கணும். அப்படி வாவ் ஃபேக்டர் இருக்கணும். இது அங்க வந்து கான்ஜரிங் தான் சூட் ஆகும். ம். இப்ப நான் இதே மாதிரி தான் மேரேஜுக்கும் கூப்பிடுவாங்க. மேரேஜ் ரிசப்ஷன். இங்க பாட்டு கச்சேரி நடக்கும், இங்க மேஜிக் ஷோ நடக்கும். என்ன அங்க போய் நம்ம மென்டலிசம் பண்ண முடியுமா? இல்ல முடியும். இவங்க அடிக்கிற டம்மு டம்முன்னு சவுண்டுக்கு பாட்டை போட்டு விட்டுருவாங்க. நீங்க போய் சார் உங்க கார்டு உங்க ஒரு கார்டு செலக்ட் பண்ணு. என்ன இது பாட்டில் தான் பார்க்கணும் நமக்கு. அதனால மேரேஜ்ல போய் பண்ணீங்கன்னா இந்த கான்ஜரிங் எங்கெல்லாம் சூட் ஆகும்னா மேரேஜ், காது குத்து, பப்ளிக் ஷோ, கோயில் திருவிழா இங்கெல்லாம் கான்ஜரிங் தான். நீங்க மென்டலிசமே தெரிஞ்சாலும் மூடி உள்ள வச்சுக்கிட்டு டப்பா திறந்து தான் நம்ம பண்ணிடலாம். வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அந்த அதுதான் லைக் பண்ணுவாங்க. நீங்க கார்பரேட்ஸ்ல போயிட்டு நான் கான்ஜரிங் பண்ண போறேன்னு டேய் இவன் என்னடா டப்பா கிப்பா டிக்கெட் வந்த ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்வாங்க நம்மள. புரியுதா? ஸோ இது இங்க சூட் ஆகாது, அது அங்க சூட் ஆகாது. ஸோ நீங்க மேஜிக் ஃபீல்டுக்குள்ள வரீங்க, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி. ஒரே டைம்ல உங்களுக்கு 3 ஷோஸ் கூட புக் ஆகும். வேற வேற இதுல புக் ஆகும். எப்படி? மார்னிங் வந்து ஹோட்டல்ல வந்து க்ளோஸ் அப் ஷோ, ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டில ஸ்டேஜ் ஷோ,
அடுத்த நாள் கார்பரேட்ல மென்டலிசம். மென்டலிசம் ஷோ. சார் நான் அதை பண்ண மாட்டேன், இதுதான் பண்ணுவேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வராது. புரியுதா? அதே மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மேஜிக்கை மட்டுமே நம்பி இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் அதுதான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. தே ஹேவ் டு லேர்ன், தே ஹேவ் டு டூ எவ்ரிதிங். புரியுதுங்களா? சென்னையிலேயே நிறைய மெஜிஷியன்ஸ் வந்து மேஜிக்கை மட்டுமே நம்பி லைஃப் ரன் பண்றவங்க இருக்காங்க. ஓகே. அவங்கலாம் வந்து யூடியூப் நினைச்சு பயந்தா என்ன பண்ண முடியும்? ஓட்ட முடியுமா? கரெக்ட். எனக்கு பேசிக்கலா பாத்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு வந்து க்ளோஸ் அப் தான் இன்ட்ரெஸ்ட். ஸ்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாக்ஸ் த டோர் ஒன்லி ஃபார் த ஸ்டேஜ். இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன், ஸ்டேஜ் மேஜிக் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் ஃபேம், க்ளோஸ் அப் மேஜிக் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்டேஜ் மேஜிக் பண்றவங்களுக்கு ஃபேம் கிடைக்காது தலைவரே. ஓகே. ஆனா அமௌண்ட் கிடைக்கும். க்ளோஸ் அப் மேஜிக் பண்றவங்களுக்கு யூ கெட் மோர் ஃபேம். ஷோஸ் கம்மி தான் வரும். புரியுதா? உங்களை எங்க பார்த்தாலும் ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்னா அது க்ளோஸ் அப் மெஜிஷியனா இருந்தா தான். ஓகே. ஸ்டேஜ் மெஜிஷியனை உங்க ஃபேஸ் கூட ப்ராப்பரா தெரியாது மக்களுக்கு. அவங்க பார்க்கறது உங்களை பார்க்க மாட்டாங்க. தே வில் see the dove, the flower, அந்த விஷயம் அதுதான். ஆனா ஒரு நாளைக்கு 4-5 ஷோ வரும். உங்க ஷோவோட ஸ்டைலு, கலர்ஃபுல்லு இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை பார்த்த மக்கள் கூப்பிடுவாங்க தவிர, அந்த ஒரு எங்க பார்த்தாலும் சார் நீங்க அந்த மேஜிக் பண்ணீங்களா சார் நீங்க இங்க நம்மளோ பிகாஸ் ஏன்னா க்ளோஸ் அப் பண்ணும்போது நம்மள பக்கத்துல பார்க்கறாங்கல்ல மக்கள். ம். இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும் நம்ம கூட. ஸோ கரெக்ட். நம்மள சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஓகே. புரியுதா? ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த இதை சூஸ் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு, அதில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இஃப் யூ நீட் மனி மைண்டட் ஸ்டேஜ் ஷோ, கான்ஜரிங். எனக்கு வந்து பேஷனா இருக்கு. ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் பீப்பிள்னா, யூ கேன் டூ க்ளோஸ் அப் அண்ட் மென்டலிசம் சேர்த்து பண்ணலாம். கார்ப்பரேட்ட பொறுத்தவரைக்கும் இன்ட்ராக்ஷன் ஷுட் பி மோர்ங்க. நீங்க கார்ப்பரேட்ஸ்ல போயிட்டு மியூசிக்க போட்டு கலர்ஃபுல்லா பண்ணா பார்க்க மாட்டாங்க. அங்க இருக்க மக்கள கூப்பிட்டு இன்டராக்ட் பண்ணி, ஃபன் பண்ணி பண்ற ஷோ தான் ஹிட் ஆகும். ஓகே. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் சொன்னது. இந்த காஞ்சரிங். பர்த்டேஸ்ல எல்லாம் வந்து இன்டராக்ஷன் பண்ணா பீப்பிள் வில் நாட் லைக், தே வாண்ட் சிட் அண்ட் வாட்ச். இதுல வந்து யூ டிசைட் வாட் யூ வாண்ட். அதுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் டிசைன் த ஷோ. நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுல என்ன ட்ரிக்லாம் பண்ணலான்றத யூ ஹேவ் டு டிசைட். அத வந்து உங்களுக்கு வருமா? அதாவது பார்த்த ட்ரிக் எல்லாமே நம்மளால ஆக்சுவலா பண்ண முடியாது. நான் எப்படின்னு சொல்றேன், எல்லா ட்ரிக்கும் பார்ப்பேன். எல்லாமே பிடிக்கும். பிடிக்கிறது வேற, இம்ப்ரெஸ் பண்றது வேற. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 10 ட்ரிக் பார்க்குறீங்க. யூ லைக் வாட்சிங் ட்ரிக்ஸ். ஒரு ட்ரிக் மட்டும் உங்களுக்கு டம்முன்னு அடிக்கும். செம்மையா இருக்கும் அந்த ட்ரிக்குன்னு. அந்த ட்ரிக்கை எனக்கு செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா இங்க ஹிட் தான். நான் சூஸ் பண்ற எல்லா ட்ரிக்குமே அப்படிதான். ஒரு மெஜிஷியனை பார்க்க போறோம் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு தெரிஞ்ச புதுசா லேர்ன் பண்ண ட்ரிக்கை என்கிட்ட செஞ்சு காமிப்பார். மெஜிஷியன்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் டூயிங் டு த மெஜிஷியன்ஸ் பிகாஸ் சீக்ரெட் வந்து தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. மெஜிஷியன்ஸ்குள்ள தெரியும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பயம் வந்து லேமேன் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த பயம் ஓகே. தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது. அதனாலதான் வந்து மெஜிஷியன்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்றாங்க அப்படின்னா, அந்த மெஜிஷியன்ஸ் கம்யூனிட்டிஸ்குள்ள வீடியோ எடுத்து போடுறதோ, இல்ல அவங்கள நேர்ல போய் பார்த்து 2-3 ட்ரிக்கு செஞ்சு காமிக்கிறதோ, மெஜிஷியன்ஸ்குள்ள பண்ணும்போது அது வேற. ஃபேம்காக தான். இப்போ நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன ட்ரிக்லாம் பண்ணணும்னு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோ டிசைன் பண்ணணும். அதான் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மென்டலிசம் பண்ண போறோம் அப்படின்னா, மென்டலிசம்ல என்ன ட்ரிக்லாம் உங்களுக்கு தெரியுன்றத ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஷோ பண்ணி தான் ஆகணும். அது தப்பாகுதோ, ரைட் ஆகுதோ, நீங்க பண்ணாதான் தெரியும். எந்த ட்ரிக்குக்கு கிளாப்ஸ் வருது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ, இந்த ட்ரிக்கு பண்ணா கிளாப்ஸ் வருதுப்பா. ஸோ இந்த ட்ரிக்கு கிளாப்ஸ் வரலையா, வச்சிடணும். இன்னொரு ஏன்னா இப்போ இந்த ட்ரிக்கு வந்து இங்க கிளாப்ஸ் வரல, மேபி வேற இடத்துக்கு வரலாம். ஸோ அதனால 2-3 ஷோ பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஃபைனல் டிசிஷனே கிடைக்கும். இந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹேவ் டு டிசைன் பண்ணி அதை அப்படியே ரெகுலராக பண்ண வேண்டியது. ஓகே. புரியுதா? ஸோ வந்து நீங்க உங்களோட ஆக்சுவல் கொஸ்டின் என்ன, ப்ராப்ஸ் புதுசா வந்தா ப்ராப்ஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதா? இல்ல கிளியரா? கிளியர். நோ கொஸ்டின்ஸ் இல்ல இல்ல. கொஸ்டின்ஸ். சரி. உங்களோட பல டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்களே. ஸோ இப்போ வந்து நீங்க என்னோட என்னோட கோர்ஸ்ல லேர்ன் பண்ணீங்க. அது மூலியமா சில விஷயம் கத்துருக்கீங்கன்னா, ஐ வாண்ட் டு see your skill. ஷூர். எப்படி நீங்க பண்றீங்க? எப்படி பேசுறீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க? எப்படி க்ளோஸ் பண்றீங்க? இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா நான் சொல்றேன். என்ன ஓகே. ட்ரிக் பண்ண போறீங்க? கார்ட்ஸ் பேஸ் பண்ணி தான். கார்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே. கார்ட்ஸே இருக்கு.
நார்மல் கார்ட்ஸ் தான் அது. இட்ஸ் யோர்ஸ். ஓ. நான் ஒரு சாதாரண ஆடியன்ஸ் தான். சரியா? ஓகே. ம். ஓகே. ஸோ வந்து ரேண்டம்ஸா கார்ட்ஸ் இருந்துச்சு சரியா நம்ம கிட்ட. ஸோ வந்து 3 நம்மளோட இந்த கார்டு எடுத்திருக்கோம். என்ன கார்டு? கார்ட்டூன் கார்ட்ஸ். ஒன் கிங்ஸ் ஆஃப் இது பிக்சர் கார்ட்ஸ். பிக்சர் கார்ட்ஸ். ம். ஓகே. ஸோ இந்த பிக்சர் கார்டில் கிங்ஸ் எடுத்திருக்கோம், சரி. குயின் எடுத்திருக்கோம், கேமரால காமிச்சிருங்க. கிங், குயின் அண்ட் ஜாக்ஸ். ஜாக்ஸ். ஓகே. சரிங்களா? ஸோ இது 3 பிளேஸ் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 3த்துல எதனா ஒன்று வந்து ஜஸ்ட் லைக் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர் பண்ணி திங்க் ஓகே, பண்ணிக்கலாம். திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ திங்க் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் திரும்பிடுறேன். அந்த கார்டை மட்டும் ஃபேஸ் டவுன் பண்ணிட்டு மற்ற 2 கார்டு நீங்க ஷஃபிள் பண்ணி கூட ஃபேஸ் டவுன் பண்ணிக்கலாம். ம். சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிங் பாக்குறீங்க சரி. அப்படின்னா இந்த கிங் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. இது ரெண்டு நீங்க ஷஃபிள் ஓகே. பண்ணிட்டு ரெண்டுமே திருப்பி க்ளோஸ் பண்ணிடணும். இப்ப ஷஃபிள் பண்ணக்கூடாது. இப்ப ஷஃபிள் பண்ணக்கூடாது. அதுதான் நீங்க புரியுது. திங்க் பண்ணிட்டு நீங்க ஷஃபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ம் ம் ம். திங்க் பண்ணிட்டீங்களா? ம், ம். ஓகே. நான் சரி பார்த்து திரும்பிடுறேன். நீங்க ம். பார்த்து ஓகே டன். ஓகே ஃபைன். ஸோ நீங்க ஷஃபிள் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ம் ம். நானும் ஒரு வாட்டி ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஷஃபிள் பண்ணிட்டோம். நீங்க என்ன கார்டு திருப்பி இருப்பீங்க எனக்கு தெரியாது. சரி. கரெக்ட்டுங்களா? நீங்க ஃபேஸ் டவுன் பண்ண கார்டு திருப்பி நீங்க ஷஃபிள் பண்ணிருக்கீங்க, நானும் ஷஃபிள் பண்ணிட்டேன். சரி. ஸோ உங்க கார்டு எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்க மேபி ஷஃபிள் பண்ண எதுவுமே எனக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? சரி. ஸோ நான் இந்த கார்ட்ஸ் எடுக்கிறேன். ம். ஓகே. ம். 3 கார்டும் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் லைக் அந்த கார்டை மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். திங்க் பண்ணிட்டீங்க. ம், ஓகே ஃபைன். சரி. நான் ஒரு அசம்ஷன் வச்சிருக்கேன். நீங்க இதை தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு. ஸோ வாட்ஸ் யூ கார்டு? என்ன கார்டு திங்க் பண்ணீங்க? குயின் டைமண்ட். குயின் டைமண்ட். இதை டர்ன் பண்ணி பாருங்க. சூப்பர். ஸோ குயின் டைமண்ட். ம். வெரி குட். ஸோ இதுதான். ஓகே. வேற? ஸோ நெக்ஸ்ட். ஸோ அடுத்த ட்ரிக். சரிங்களா? ரேண்டம்ஸா இருக்கு. நீங்களும் பார்த்துக்கோங்க. எதுவுமே நம்ம செட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. சரி. நீங்க ஒரு தடவை ஷஃபிள் பண்ணிடுங்க. ஷஃபிள் பண்ணிட்டு உங்க கையில எனக்கு ஒரு 16 கார்ட்ஸ் எடுத்து கொடுங்க. 16 கார்ட்ஸ் வேணுமா? ஆமா. ஓகே. 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16 கார்ட்ஸ். ஸோ இந்த ரிமைனிங் கார்ட்ஸ் நமக்கு வேணாம். அது ஓரமாக எடுத்துக்கலாம். சரி. சரிங்களா? இந்த இந்த கார்ட்ஸும் திருப்பி நம்ம ஷஃபிள் பண்ணிக்கிறோம். ம். நீங்க தான் எல்லாமே எடுத்து கொடுத்தீங்க. கரெக்ட்டுங்களா? சரி. ஸோ இதை நீங்க வச்சுக்கோங்க. ம். 4 பேக்கா 4 பேக்கா போடுங்க. 4 பேக்கெட் ஆமா. வேணுமா? 4 பேக்கா 4 4 4 4 பேக்கெட். ஆமா. 1 இங்க 4 இங்க 4 இங்க 4 இங்க 4. ஓ அப்படி சொல்றீங்களா? 1 2 மொத்தமா கூட வைக்கலாம் நீங்க. 3 4. ஆமா. என்ன பண்ணணும்? திருப்பி சேம் எல்லாத்துலயுமே. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். அப்படி இல்ல. அப்படியா? ஸோ இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வச்சிட்டீங்களா? ஓப்பன் ஓகே. என்ன பண்ண திருப்பி அதனால ஒரு 3 கார்ட்ஸ் ஆட் பண்றேன். ஓகே. 3 கார்ட்ஸ் சரி. 3 கார்ட்ஸ் 3 கார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுல எதனா ஒரு டெக்கை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டச் பண்ண ம். டச் பண்ணு. டச் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த டெக். சரிங்களா? இதுல மொத்தம் நம்ம கிட்ட 4 டிஃபரன்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. சரி. கரெக்ட்டுங்களா? இது அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ம். பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், திருப்பி இதுமே 3 டெக் இருக்கு. நீங்க சூஸ் பண்ண கார்டு இந்த டெக். சரிங்களா? சரி. இந்த 3த்துல எதனா ஒரு டெக் செலக்ட் பண்ணுங்க இது மேல. ஸோ இதை நான் இது மேல பிளேஸ் பண்ணிடுறேன். சரி. ஸோ இந்த கார்டு ரிமைனிங் கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். திருப்பி நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்றோம். சரிங்களா? சரி. ஸோ இதை மேல போட்டுறேன். ஓகே. ஓகே. ஸோ திருப்பி ஷஃபிள் பண்றேன். சரி. ஸோ நீங்க என்ன கார்டு சூஸ் பண்ணி எனக்கு தெரியாது. இது எல்லாமே நம்ம கரெக்ட். ஓகே. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க எந்த டெக்ல உங்க கார்டு வருதுன்னு. நான் டிராப் பண்ண போறேன் எல்லா கார்டுமே. நீங்க எந்த டெக்ல இருக்கு மட்டும் பாருங்க. எங்க எதுவும் சொல்ல வேணாம். சரிங்களா? ஓகே. எந்த டெக்ல இருக்கு சொல்லாதீங்க. ஆமா. நீங்க சொல்லாதீங்க எதுவும். சரி. So இதுல இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ல இருக்குன்னா இந்த டெக்கை டர்ன் பண்ணிட்டு மீதி டெக்கை ஓரமா வச்சுக்கோங்க. ஸோ தட் எனக்கு எந்த டெக்ல நீங்க எந்த கார்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? சரி சரி. நான் திரும்பிக்கிறேன். நீங்க எந்த டெக்கோ அதை க்ளோஸ் பண்ணி மற்ற 3 டெக் அங்க வச்சுக்கோங்க. ஓகே. வச்சாச்சு. ஓகே. ஸோ இந்த 2 டெக் இருக்கு, 4 கார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ம். ஸோ நான் என்ன பண்றேன், 4 2 பிரிச்சுக்கலாம். நம்ம ஒரு டெக் தான், 2 டெக். அதான் ஒரு டெக்கு நான் 2 பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ இந்த 2 டெக்கு நம்ம 2 சைடு 4 பிரிச்சாச்சு. இது ரெண்டுத்துல எதனா ஒன்னு சொல்லுங்க.
இது. சோ நீங்க இதை சூஸ் பண்ணி அப்ப நம்மளுக்கு வேணாம் இது. நான் இதான் சூஸ் பண்ணேன். அதுதான். அதனால அது வேணாம் நம்மளுக்கு. சரி சரி. சோ அதனால தான். சரி நீங்க இது பண்ணுங்க. So, இது 2 கார்டு இருக்கு. இது 2த்துல எதனா ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. So, இது சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ நம்மளுக்கு இது வேணாம். உங்களோட கார்டு என்னது? என்ன கார்டு நீங்க திங்க் பண்ணீங்க? 2 வாட்ஸ். 2 வாட்ஸா? 2 வாட்ஸா? இல்லையே. 2 வாட்ஸ் தான்ப்பா. ஓகே. சரி ஓகே. நான் அடுத்தது போறேன். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். சரி இருங்க. சரி வச்சிருங்க. இது ஒரு சீக்ரெட் சேனல் நமக்கு தெரியும். ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி வெரி வெரி கிளியர். அது மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஆடியன்ஸ் டவுட் வரவே கூடாது. இப்போ நீங்க சொன்னீங்களே 4 கார்டு வைக்க சொன்னீங்களே, 4 கார்டுனா எப்படி எப்படி வைக்கணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும். 4னா இப்படி வைக்கணும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்முனா இருக்கிறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் ஷோ தம். இப்படி பண்ற பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்ல பண்ண ட்ரிக்கு என்ன தப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த ஷஃபிள் பண்ணும்போது மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதோட சீக்ரெட் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. இதோட இந்த 16 லாஸ்ட். ஸோ அதை நம்ம பிரிக்க போகும்போது இந்த கையில இருக்கிறது நம்ம ட்ராப் பண்ணுவோம். 2வதுலயே நம்ம கையில இல்ல இப்போ எப்படின்னா ஒரு பேக்ல தான் ஒரு கார்டு பார்க்க சொன்னீங்க. பார்த்தாச்சு. அது இங்க வச்சுட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? திருப்பி எதுல வருதுன்னு பார்க்க சொன்னீங்க. இதுல எப்படி லாஸ்ட் கார்டோட பிஃபோர் கார்டு அந்த கார்டு கணக்கா? அப்படி கிடையாது. ஸோ 4 பேக் இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க 4 பேக்ல வந்து என் கார்டு இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொன்னீங்க? எதுல உங்களுக்கு இருக்கோ அதை டச் பண்ணாம மத்த எல்லாத்தையும் தனியா வைக்க சொல்றீங்களா? திருப்பி வைக்க சொல்லி திருப்பி வச்சுட்டேன். அந்த 4 கார்டுல இந்த கார்டு தான் எப்படி சொல்ல முடியும்? அதுதான். இப்போ இந்த 4 கார்டு நம்ம இப்படி இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு இப்படி நம்ம 2ஆ பிரிக்கணும். ஸோ 2ஆ பிரிக்க போகும்போது அவங்க என்ன கார்டு சொல்றாங்களோ நம்மளுக்கு வந்து இந்த சைடுல எந்த கார்டு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி டிசைட் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல அது டிசைன் பண்ண மாட்டோம் நம்ம. டிசைன் நான் எனக்கும் தெரியாது. அப்ப எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். அதுதான் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் பதில்ல. இப்போ அது கான்ஃபிடன்ட் வரும்போது நம்மளுக்கு நீங்க அந்த ஷஃபிள்லாம் பண்ணி சரி போகும்போது ஆப்வியஸா 4 கார்டு வரும். வந்துருச்சு 4 கார்டு. இப்போ ஆக்சுவலா எப்பவுமே என்னன்னா இது வரைக்குமே ரைட் ஹேண்ட் சைடுல தான் அந்த கார்டு இருக்கும். அப்படியா? ஆமா ரைட் ஹேண்ட் சைடுல தான் கார்டு இருக்கும். இல்லன்னா எப்பவுமே அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பேட்டர்ன்ல தான் வரும் நம்மளுக்கு. இப்போ நீங்க போட போகும்போது கம்பல்சரி ஷஃபிள் உள்ள வரும்போது ரைட் ஹேண்ட் சைடுல தான் அந்த கார்டு வந்து ஷஃபிள் பண்றோம்ல. அந்த ரொட்டேஷன் அந்த கார்டு தான் வரும் நம்மளுக்கு. அப்படி சொல்றேன். கீழே கார்டு மேல வந்துடும் லாஸ்ட். ஆமா. இந்த கணக்குல சொல்றீங்க. இது வரைக்கும் எனக்கு அது நான் இந்த ரைட் கரெக்டா தான் வந்திருக்கு. சரி. அப்ப என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தெரியல. ஏன்னா வந்து நான் கொடுத்த கார்டுல வந்து 2 ஆஃப் ஹார்ட்ஸா இருந்துச்சு. நீங்க திருப்பி வச்சீங்களா? திருப்பி வைக்கும் போது 2 ஆஃப் ஹார்ட்ஸ் மேல வந்துச்சு. அது இருக்க ரைட்டா தப்பா? கரெக்ட். சரி இப்போ இது மேல வர்றது விஷயம் இல்ல. அதுதான் விஷயம். அதுதான் அங்கதான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இருங்க. நீங்க வந்து திருப்பி வச்சீங்களா கார்டை? ஓகேவா? ஃபுல்லா திருப்பி வச்சுங்க. ஸோ 3 ஆஃப் ஹார்ட்ஸ் தான் என்னோட கார்டு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இருங்க நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? எதுல என் கார்டு இருக்கோ அதை மட்டும் திருப்பி வச்சுட்டு மத்த 3 இதை தனியா வைக்க சொல்றீங்களா? இப்போ நான் 3 தேதி வச்சுட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த கார்டை எடுத்து திருப்பி வச்சுட்டேன்னா இப்போ நீங்க ஸ்பிளிட் பண்ணும்போது என் கார்டு கீழே தானே போயிருக்கும். மேல எப்படி வரும்? மேல வராது உங்க கார்டு. அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க? அதுதான் சொல்ல எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் வரும் நம்மளுக்கு. சரி. இல்ல இதை கேளுங்க. நான் வந்து இதை டச் பண்ணேன். நீங்க வச்சது இந்த கார்டு தானே வச்சீங்க ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்றேன். இப்ப எனக்கு என்னன்னா எப்படி இருந்தாலும் என்னோட இதுபடி லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்டு தான். சரிங்களா? நீங்க இப்ப இதே சொல்லியிருந்தாலும் இது சொல்லிட்டீங்க எனக்கு அது வேணாம். நம்ம இது புரியுது தலைவரே. நீங்க பண்றது ஃபோர்சிங் அது தெரியுது. இப்ப என் கார்டு வந்து 3 ஆஃப் ஹார்ட்ஸ் தான். ஓகேவா? இப்ப நான் இத சொன்னா இதான் வைப்பீங்க. நான் இதை சொன்னா இதை வச்சுட்டு இதை வைப்பேன் கையில. புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து திருப்பி வைக்கும் போது என் கார்டு ஆக்சுவலா டாப்ல இருந்துச்சா? நீங்க காமிக்கும் போது வச்ச கார்டு இந்த கார்டுன்னு சொல்ல வரேன். இந்த கார்டை நீங்க வைக்கல. கரெக்ட். ஓகே. ரைட் ஹேண்ட் சைடு கார்டு வச்சுட்டேன். அதுதான் நான் சைடு வச்சிருந்தா கரெக்டா வந்திருக்கும். அதுதான் நான் கேக்குறது. புரியுது. இப்போ இந்த ட்ரிக்கை பார்த்து லேர்ன் பண்ணீங்களா? இந்த ட்ரிக் உங்களை பிடிச்சி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரிக்கா இல்ல ஏதோ ட்ரிக் அப்படியா? இல்ல இம்ப்ரெஸ் பண்ண ட்ரிக் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கார்டு எனக்குமே காட்ட மாட்டேங்கன்னு தெரியாதுல்ல. ஷஃபிள் நடக்குது திருப்பி நம்ம சூஸ் பண்றதுனால அது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஓகே. முடிஞ்ச அளவு ட்ரிக்கை வந்து ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருந்தாதான் பார்க்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச அளவு இப்போ
இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து சுவாரஸ்யம் பண்ணுங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஓகே. அது நீங்க உட்காந்து பண்ணி பார்க்கணும். ஐடியா பண்ணி பார்க்கலாம். இத வேற மாரி பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாரி பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு சீக்ரெட் தான். அத உங்களுக்கு ஏத்தா மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோட கோர்ஸ்ல ஸ்டெப் அஹெட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது பண்ணி பார்த்தீங்களா? இது எல்லாமே ஷஃபிள் கார்டு தானே. ம். ஓகேவா? இட்ஸ் ஆல் ஷஃபிள் கார்ட்ஸ்ல. நான் அப்படியே வச்சுடுறேன். எல்லாம் வேஸ்ட். நம்ம டச் பண்ணும்போது தானே. அது பண்ணி பாருங்க. பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? ஆ. பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. அது லைக் எப்படி நாங்க எப்படி வரும் நான் டச் தானே பண்ணேன் ஏதோ ஒரு கார்டு அப்படின்ற மாரி. ஸோ அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க பண்ணது ஓகே. அத வேற ஏதாவது இன்ட்ராக்ஷன் கலந்த மாரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு ஏதோ ரொம்ப நேரம் போன மாரி இருந்துச்சு. புரியுது. பிரசன்டேஷன் என்ன சொல்லுங்க? பெர்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு இப்போ. அது மாதிரி எழுதுனது நீங்க சொல்லிட்டு தானே நீங்க பண்ணணும் அத. என்ன எழுத போறீங்க? நீங்களே எழுதி நீங்களே இல்ல, சொல்லி அந்த அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு இப்ப நீங்க எழுதிருவீங்கல்ல. நீங்க பாக்ஸ் போட்டுட்டு ஆ. சொல்லுங்க. இப்ப நாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னு சொல்லலாம்லங்க என்கிட்ட. நான் வந்து ஆடியன்ஸுங்க நான். அப்படி கேட்கணும். நான் ஆடியன்ஸா மாறிட்டேங்க. இப்ப நம்ம அடுத்தது ஒரு ட்ரிக் பண்ண போறோம். சரிங்களா? என்ன ட்ரீட் பண்ண ஸோ போறீங்க? இதுல என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து லைக் உங்களோட ஒரு எதனா ஒரு நேம் நினைச்சுக்கலாம். ஒரு ரிலேட்டிவ் நேமோ, கிரஷ் நேமோ, மதர் நேமோ, யார் நேம் எந்த நேம் வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் அத எழுத போறீங்க. சரிங்களா? எழுதிட்டு நம்ம கிழிக்க போறோம். சரிங்களா? அத நான் வந்து அந்த இத வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன் உங்களுக்கு. சரி பண்ணுங்க. என்ன கிழிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எது கட்ட போடுறீங்க? நீங்க எழுதணும் உங்க பேரு. என் பேரு இந்த பாக்ஸோட பெருசா இருந்தா என்ன பண்றது? பாக்ஸோட பேர் எழுதலாம். நீங்க அதுலயுமே எழுதி போலாம். நான் ஜஸ்ட் லைக் சும்மா பாக்ஸ்ல போறேன் நானு. பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்துடலாமா அப்போ? பரவாயில்ல. அப்படியா? ஷூரா? சரி. நீ சொல்றத நான் செய்றேன். ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? அந்த பேப்பரை மடிச்சிருங்க. எனக்கு எப்படி படிக்கணும்னா, எப்படி பண்ணிக்கலாம்? ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் மடிக்கணுமா? இங்கா இருக்கு. ஓகே மடிச்சிட்டேன். அடிச்சிட்டீங்களா? அதை க்ளோஸ் பண்ணுங்க. இது பண்ணிட்டேன். டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டமா? பண்ணிட்டேன். ஓகேவா? சென்டரா நம்ம நீங்க எப்படின்னா ஒரு கிழிச்சிருக்கோம். அது கொஞ்சம் கிளிக்கலாமா? கிழிக்கலாம். கிழிச்சிட்டேன். கிழிச்சிங்களா? டில் பண்ணிட்டு திருப்பி லெஃப்ட் வந்து கீழே, ரைட் மேல. லெஃப்ட் கீழே ரைட் மாதிரியா? பண்ணிட்டேன். திருப்பி இப்படியா இப்படியா? இப்படி இப்படி இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு? திருப்பி கீழே வச்சிருங்க. வச்சுட்டேன். திருப்பியும் வேண்டாமா கிழிச்சிருங்க. கிளிக்கிறேன். கிழிச்சிட்டேன். கீழே வச்சிருங்க. லெஃப்ட் கீழே, ரைட் மேல. சரி வச்சுட்டேன். ஓகே, என்கிட்ட கொடுத்துருங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். சூப்பர். சரிங்க நீங்க. நோட் புக் தானே வேணும் உங்களுக்கு? ஆமா. ஓகே இந்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க என்ன பேர் நினைச்சீங்களோ அதை வந்து நான் வந்து கெஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ அதை நீங்க அந்த நேம் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டே இருங்க. திங்க் பண்ணிட்டே இருக்குமா? ஆமா. சரி நான் அதை அப்படியே கேச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க நீங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போதில்லை. இப்போ இதுல இருக்கிறது வந்து அப்படியே எனக்கு வந்து இந்த நீங்க எழுதி கிழிச்சிட்டீங்களா? ஸோ அது மூலியமா நான் என்னோட மைண்ட் ரீடிங் எடுத்து வர போறேன் உள்ள. அது என்கிட்ட கூட நீங்க வச்சிருக்கீங்கப்பா. சரி 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 விடு நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்க திங்க் பண்ண போறீங்க. சரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க அந்த ஃபுல்லா அது ஒரு ஷார்ட் நேம் கரெக்ட்டுங்களா? சின்னதா தான் நீங்க யோசிச்சீங்க அந்த பேரு. சரி கரெக்டா? ஸோ வந்து லைக் வந்து ஓகே. ஸோ அது மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நேம் தான். பட் லைக் அந்த நேம் கொஞ்சம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஓகே மனசுக்குள்ள சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி. கரெக்ட்டுங்களா? ஓகே. அது நீ சொன்னது தப்புங்க. அததான் நான் கேக்குறேன். பாக்ஸ் எதுக்கு போடுறது தெரியுமா? எதுக்கு? ஆக்சுவலா அது வந்து அதுக்குள்ள இருந்தா எப்படி கிழிச்சாலும் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் பாக்ஸ் வெளியே வந்தாலும் பரவாயில்லன்றீங்கப்பா. சரி பல டைம் கேட்க போகும்போது அதுதான் கேக்குறேன். ஆடியன்ஸ் இந்த கேள்வி எல்லாம் வருவாங்க. யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட்ல. ஓகே. நீங்க ஓகேனா இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றதும் ஆடியன்ஸ் பண்ணுவாங்க. நான் கேக்குறேன் பாக்ஸுக்கு இப்ப என் பேரு பாக்ஸ் வர பெருசுனா பரவாயில்லையா? பரவாயில்லன்றீங்க. இப்ப நான் பாக்ஸுக்கு இல்ல பரவாயில்லன்னு நான் அப்படிதான் எழுதுவேன். இப்போ நீங்க தான் வாத்தியாரீங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்க அது கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு பி கிளியர். இங்க பாருங்க, நீங்க பண்ண வேண்டியது இந்த கார்டுல நான் ஒரு பாக்ஸ் போடுறேன் அப்படின்னு போட்டீங்களா,
உங்களோட நேமை இந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும். பெரிய நேமா இருந்தாங்க சின்ன நேமை திங்க் பண்ணி எழுதுங்க. ஓ! அந்த மாரி நம்ம வம்புக்குன்னா கேட்கறவங்க இருப்பாங்க ஜி. நீங்க சொல்ற பெரிய பேரு இதுக்குள்ள போற மாதிரி எழுதுங்க. அது ஏன் நான் பாக்ஸ்குள்ள தான் எழுதணுமா? பாக்ஸ்குள்ள எழுதினாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்படி கூட சொல்லணும். ஓகே. இல்ல கண்டுபிடிக்க மாட்டீங்களா? புரியல. இல்லன்னா கண்டுபிடிக்க மாட்டீங்களா? நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. எனக்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எப்படி சொல்றது? பொங்கல் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நான் வேற மாதிரி தான் பண்ணுவேன்னா பொங்கல் வருமா? வராது. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க வளவலன்னு பேசக்கூடாது. உங்க பேரை இந்த பேருக்குள்ள இந்த பாக்ஸ்குள்ள வர மாதிரி எழுதிடுங்க. சொல்லி நீங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்க கேட்க நீங்க சொல்லலாம். ஓ இவங்க நம்மள வந்து வம்புக்கு இழுக்கிறதுக்காகவே பேசுறாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க பேசுங்க. உங்களை கலாய்க்கிறாங்கன்னா நீங்க கலாய்க்கலாம். ஓகே. உங்ககிட்ட சாப்பிட்டா போகணும் நீங்க சாப்பிட்டா போகலாம். உங்களை போட்டு கலாய்ச்சிட்டே இருப்பாங்க நீங்க சாப்பிட்டா போகணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி அடிச்சு நீங்க வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ஓகே. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்குறதுல ஷுட் பி வெரி கிளியர். பாக்ஸ்குள்ள இந்த பாக்ஸ் ஏன் வருதுன்னா நீங்க இங்கதான் நம்ம கரெக்டா கிழிப்போம். கரெக்ட். அதுக்கு தான் இந்த பாக்ஸ் சென்டர்ல போட்டுட்டீங்களே. இப்போ இதுல வந்து நீங்க போடுற நம்பர் நான் ஒரு 1 2 3 நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி கார்டு உங்ககிட்ட இருக்கும். எப்படி கிளிப்புன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட பேசி டப்புன்னு மாத்தி கிழிச்சா பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கார்டு நீங்க வந்து எம்டியான ஒரு கார்டோ வாட் எவர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் நான் கிழிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்போ சொல்லலாம். இந்த கார்டை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுவாங்களா? சரி பண்ணிட்டீங்களா? இப்போ அப்படியே திருப்புங்க. முடிஞ்சிச்சா? இப்போ லெஃப்ட் டு ரைட். இப்போ நீங்க சொல்றீங்க லெஃப்ட் டு ரைட் அப்படின்றீங்க. நான் வந்து லெஃப்ட் ஹேண்டட்னாக்கா எனக்கு இது அதுதான். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லுவீங்களோ அது யாரா இருந்தாலும் சரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ ஷோ தெம் பிஃபோர் ஆஸ்கிங் தெம் டு டூ. ஓகே. இதே மாதிரி பேப்பர் நீங்க வச்சுக்கிட்டு இப்படி பிடிங்க, இப்படி மடிங்க, மடிச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ இப்படி திருப்புங்க, திருப்பிக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இப்படி மடிங்க. ஸோ இப்போ வந்து இந்த எட்ஜி மேல இருக்கா கீழே இருக்கா மேல இருக்கா? இப்போ அப்படியே இப்படி திருப்பிக்குவோம். புரியுதா நான் சொல்றது? இப்போ இந்த பேப்பர்ல சென்டரா பாத்துக்கோங்க. கைய வச்சு ஒரே கிளி. நீங்க ஃபர்ஸ்ட் கிழிச்சிடணும். கிளினா அவங்க அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவோம். கிழிச்சிட்டீங்களே அப்படியே இப்படி திருப்புங்க, அப்படியே பக்கத்துல கொண்டு வாங்க. கிளியர்ல? இது வரைக்கும் கிளியர்ல? இப்போ இங்க வந்து சென்டர்ல கிழிக்க போறோம். ஹோல்டு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். வச்சு ஒரு கிளி. புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, லெஃப்ட் கீழே மேல வச்சிட்டீங்களா? இப்போ இந்த பேப்பர் இருக்குல்ல, என் கையில் பேப்பர் இருக்குல்ல, இது நீங்க வந்து பாக்கெட்ல போட்டு அந்த பேப்பர் அப்படியே என்கிட்ட கொடுத்துடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் கார்டு தான் வந்து நம்மளோட கார்டா இருக்கும். பேலன்ஸ் பீசஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நீங்க வந்து அவங்க கையிலேயே கூட கொடுத்துடலாம். இல்லைன்னா நீங்க டேபிள்ல கூட போட்டுடலாம். இந்த பீஸ் தான் நமக்கு வேணும். இன்னைக்கு இது மட்டும் தான் வேணும் நமக்கு. இதுக்கப்புறம் நீங்க புக்கை வச்சுட்டு பொறுமையா யூ டேக் டைம். பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு 1 2 3 வந்துருச்சா? எத்தனை வாட்டி கிழிச்சா நம்ம இருக்கா? 1 2 3 இதுல அவ்வளவுதான். இது நான் பண்ணது உங்களுக்கு டவுட் வந்துச்சா? இல்ல. கிளியர் ஆன்சர் செக்ஷன் இப்படிதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ டவுட் கிளியரா? கிளியர். கிளியர். டேக் ஜஸ்ட் 100 rupees. இதை ஃபோல்ட் பண்ணுங்க. கேமரா காமிச்சு ஃபோல்ட் அப்பதான் தெரியுமா? பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே. இதை வந்து இப்போ 1 fold டாப் டு பாட்டம், மேல இருந்து கீழே 1 fold. இப்போ லெஃப்ட் டு ரைட் ஈவனா ஃபோல்ட் பண்றீங்களா? இப்போ அப்படியே டாப் டு பாட்டம். பர்ஃபெக்ட். சூப்பர் பண்ணிட்டீங்களா? இப்போ அதை எப்படி கொடுங்க. இந்த 100 ரூபாய் நோட்டை என்ன பண்ண போறேன், இந்த துணிக்குள்ள வைக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த காசு விட்டுற மாட்டீங்களே 100 ரூபாய் இருந்து நல்லா இங்க பாருங்க. நல்லா இந்த மாதிரி பிடிங்க டைட்டா. இங்க இங்க இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க. ஓகேவா? அப்படியே பிடிங்க, விட்டுறாதீங்க. இப்போ நான் இந்த பாக்ஸ்ல இந்த டப்பா இந்த பேக் உள்ள நான் ஒரு மேட்ரு வச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். பூட்டு போட்ட பாக்ஸ். லாக் தானே இருக்கு. ஆமா. இந்த பாக்ஸ் நான் வச்சிடறேன். ரூபாய் நோட்டு இருக்குல்ல, விட்டுற மாட்டீங்களா? அது 200 ரூபாய். ஆமா. சரி. அப்புறம் கம்பெனி இதுக்கு பொறுப்பாகாதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? நல்லா தூக்கி பிடிங்க. 100 ரூபாய் இருக்கா?
இருக்கு. ஃபீல் ஆகுதா? Feel ஆகுது. ஓகே. இப்போ இருங்க. நீங்க மூவ் பண்ணக்கூடாதுங்க. நான் தான் மூவ் பண்ணணும். அப்படியே இருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கர்ச்சீஃப் மட்டும் புடிச்சிட்டு, when I say 1, 2, 3 ரிலீஸ் பண்ணுங்க. சரியா? 1, 2, 3 எங்க ரூ. 100? நீங்க தானே புடிச்சிருந்தீங்க. ஆமா. எங்கங்க ரூ. 100? ஏன் ரூ. 100 ஆகுது? போச்சா? சாவி குடுத்தேனா? ம். எடுங்க. ஓப்பன் திஸ் பாக்ஸ். ஓகே. வெயிட். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இந்த நோட்ல நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு லாங் டிஜிட் நம்பர் எழுதியிருக்கேன். தெரியுதா? ஆமா. ஓகேவா? ஓப்பன் பண்ணுங்க. ரூ. 100 இருக்கா? இருக்கு. இருக்கா? அந்த ரூ. 100 தான் இதுன்னு எப்படி தெரியும்? நான் மடிச்சு சீரியல் நம்பர். அந்த நம்பரும் இந்த நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆகுது. சொல்லு என்ன நம்பர்? 146050. மேட்ச் ஆகுதா? ஆ. ஓகே. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? நான் கூட வேற இது மட்டும் தான் இருக்கும் போல. ம். சொல்லுங்க. அது வேனிஷ் ஆக போகும்போதே எனக்கு ஆனா இது இருந்துருச்சு. புடிச்சுதான் இருந்தேன் நானு. நீ தானே பிடிச்சிருந்தீங்க. எங்க போச்சு? அந்த பாக்ஸும் முன்னாடி அதுக்குள்ள வச்சுட்டீங்க. இது நீங்க வந்து ஸ்டேஜ்ல பண்ணலாமா? ஆ. பண்ணலாம்ல. காசு மட்டும் நிறைய விஷயம் பண்ணலாம் அதுல. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு பாக்ஸ். ஓகே. ம். முதல்ல அந்த காசு எப்படி டப்பாவுல போச்சு? அது யோசிச்சீங்களா? எப்படி என் போச்சு? கச்சிப் முன்னாடி தான் வச்சீங்க. ஆமா. நீங்க எத்தனை கட்சி பிடிச்சின்னு தானே இருந்தீங்க. ஆமா. நீங்க முன்னாடி அந்த பேக் எடுத்து கீழே வச்சிட்டீங்க. சரி. எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்? எப்படி வேனிஷ் ஆச்சுன்றது தெரியுமா? எப்படி இந்த டப்பால வந்துச்சுன்ற விஷயம் தெரியணும். ஃபர்ஸ்ட் வேனிஷ் எப்படி ஆச்சுன்னு தெரியும். வேனிஷ் ஆனதானே டப்பா விழும். சரி. ஃபர்ஸ்ட் அது சொல்லுவோமா? சரி. இந்த துணியில ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏதாவது இருக்கா ஃபர்ஸ்ட்? இல்ல. சரி. இப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்குள்ள ஒரு வைக்கிறேன். இந்தாங்க பிடிங்க. இப்போதே காசு கூட பிடிப்பீங்களா? நீங்க இருக்கா காசு? தூக்கி பிடிங்க கைய. கொடுங்க. நம்ம காசே கொடுக்கலையே உங்க கையில. எப்படி இருக்கும்? இது எப்படின்னா, இது வந்து 2 கர்ச்சீஃப். ஓகே. 2 கர்ச்சீஃப உள்ள ஒரு ரூ. 10 நோட்டு மட்டும் நான் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஓகே, ஓகே. இது வந்து 2 கர்ச்சீஃப் இது. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் கர்ச்சீஃப்ல ஒரு ரூபா நோட்டை நான் உங்களை எப்படி ஃபோல்ட் பண்ண சொன்னானோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர்ல வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு துணியில லைட்டா ஒரு ஸ்டிச், அதுக்கு மேல இன்னொரு கர்ச்சீஃப் வச்சு ஒரு ஸ்டிச். தெரியுதா அந்த ஸ்டிச்? ம். மைல்டா தான் தெரியும் உங்களுக்கு. ஆமா. பிளாக் லைட்ஸ் தான் தெரியாது. ஸோ இந்த ரூபா நோட்டு சென்டர் தான் இருக்கும். இப்படி அப்படி போகாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா காசை எடுத்து இது இப்பதான் ஃபிங்கர் பாமிங்னு சொல்லுவாங்க. ம். ம். காசை இங்க வச்சுட்டு உள்ள வைக்கிற மாதிரி வைக்கிறேன்னா டேர்ன் பண்றேன்னா இப்போ உங்களை காசை புடிச்சிக்க சொல்றேன். ஸோ நீங்க 100% காசு இருக்குன்னு நம்புவீங்க. ஆமா. புரியுங்க. இப்போ என்னோட வேலை என்னன்னா இந்த காசை நான் டப்பால போடணும். எப்படி நான் போட்டிருப்பேன்? லாக் பண்ண டப்பால. ம். அந்த பேக் முன்னாடியே வச்சிட்டீங்க. எப்படி? அந்த பேக் இல்ல இல்ல பேக் கீழே டப்பால பாக்ஸ் வச்சாலுமே பாக்ஸுக்குள்ள நான் எப்படி போட முடியும்? லாக் பண்ண பாக்ஸ்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. முடியாது. சைடுல எங்க போட்டதோ. சைடுல கூட எப்படி போட முடியுங்க? இது எங்க சைடுல இருக்கு போடுறதுக்கு? உட்டன் பாக்ஸ் இது. எப்படி போட முடியும்? சொல்லுங்க எப்படி போட முடியும்னு. தெரியல. நீங்க தான் சொல்லணும். இது ஸ்பெஷலி டிசைன் பாக்ஸ் சொன்னல. இந்த பாக்ஸ்ல there is a open space. ஓகே. இங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பூட்டை ஃபர்ஸ்டே போட்டுருவீங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். சாவி எடுத்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சாவி கொடுத்துட்டோம்னா நான் பண்ணக்கூடிய வேலை உங்க காசை உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணி எப்படி நான் இதுக்குள்ள போடுறேன்னு தான் என் வேலை. போட்டேன்னா கேம் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் என் பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் பில்டப் பண்ணி உங்களை அதை பண்ணி இதை பண்ணி சிரிக்க வச்சு ஏதாவது ஃபன் பண்ணி கடைசியில் ரிவீல் பண்ணுவாங்க. புரியுதா? இதை இப்போ இது ஆக்சுவலா வந்து ரிங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா காசையும் வேனிஷ் பண்ணி போடலாம், ரிங்கை வாங்கி வேனிஷ் பண்ணி போட்டு கொண்டு வருவாங்க. இதே மாதிரி பெரிய பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து வாட்சு, ஃபோனு இது எல்லாத்தையும் கூட ஸ்டீல் பண்ணுவாங்க.
வேற வேற மெத்தட் அது. ஓகே. இது வந்து பேசிக் உண்டான மெத்தட். இந்த காசை வாங்கிட்டோன்னா போட்டுட்டு ஒரு பிரஸ். இது துறக்கணுன்ற சீக்ரெட்னு விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவு ஃபினிஷிங் இதுல. புரியுதா? நான் சொல்லாம தெரியுமா இப்ப உங்களுக்கு? தெரியாது. அவ்வளவுதான். ஸோ வந்து இது வந்து ரூபா நோட்டு உங்ககிட்ட குடுத்தும் பண்ணலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரூபா நோட் வாங்கியிருக்கேன்ல, வாங்கிட்டு நம்பர் மட்டும் நான் பார்த்துருவேன். 6 நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? எப்படி? காசு எப்படி உள்ள இப்ப நான் சொன்னதே கவனிக்கலையா இல்ல, இல்ல. அப்போ? எப்படி நம்ம உள்ள வச்சோம்ன்றேன். அதுதான் சொன்னேன். பேக் உள்ள பாக்ஸ வச்சிடணும். தொறந்தே வச்சிடணும். ஓகே. காசை போட்டுட்டு ஒரு பிரஸ் முடிஞ்சிச்சு, லாக் ஆயிடுச்சே. இல்ல, இல்ல. இது பார்த்துட்டேன். ம், ஓப்பன் ஆனது ஓகே. ம். இப்ப நீங்க முன்னாடியே வச்சுட்டீங்கல்ல, முன்னாடி வச்ச காசு நான் போடலையா அப்போ? உங்ககிட்ட பாக்ஸ் வெளிய எடுக்க போகும்போது தான் நீங்க போட்டீங்களா? இல்லங்க. காசு இருக்கா? குடுத்துட்டேனா? குடுத்துட்டீங்க. நான் வச்சுக்கிறேன். புடிச்சுக்கோங்க, புடிங்க. இப்ப காசு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. காது திருப்பல. என்கிட்ட இருக்கு காசு. அது வெறும் டம்மி தான் ஓகே. சொல்றேன் இப்போ. பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டேன். உங்ககிட்ட இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்குதா? நான் இந்த பாக்ஸ் திறந்து உள்ள வச்சிட்டேனா, ஆ. இத நான் உள்ள போட்டுட்டு பிரஸ் பண்ணிட்டு தான் பாக்ஸ வெளியவே எடுப்பேன். ஓ, அதுதான் நீங்க எப்படி நீங்க உள்ள போட்டீங்க? அதுதான் இப்ப நான் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஓகே. எங்க மைண்ட் போச்சு உங்களுக்கு? இல்ல, இல்ல. நீங்க எப்படி இது வழியா போட்டுன்னு சொன்னீங்களா? அந்த போட்டு நீங்க காட்டல. அதுல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் பேக்ல வச்சா தெரியாதவரால இங்க வச்சு போட்டு காமிச்சேன். தொடர்ந்து ஆ. இப்படி இருக்கா? இப்படி இருக்கும். பேக் உள்ள இருக்கிற செட்டப் இப்படி இருக்கும். ஓ, ஓகே. அதுதான் நான் என்ன பண்ணுவேன், காசை வாங்கிட்டு பேகுக்குள்ள நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றேன்னா, என் வேலை இதை நான் உள்ள போட்டுட்டு இதை நான் ப்ரெஸ் பண்ணி தான் நான் வெளியே எடுப்பேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இது வச்சிருக்கேன். என் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. இப்ப புரிஞ்சிச்சு. புரியுதா? புரியுதா இல்லையா? இல்ல, இல்ல. நான் நினைச்சேன் நீங்க பாக்ஸ் இப்படி இந்த பக்கம் வச்சிருப்பீங்க. எப்படி அந்த சைடுல போவீங்க அப்படின்னு பாக்ஸ் இப்படி நிக்கணும் பாக்ஸ். ஓகே. அப்பதான் ஈஸியா போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இது நான் சொன்னல, இப்போ இது வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணதெல்லாம் இம்ப்ராம்ப்டா வச்சு பண்ணக்கூடிய விஷயம். இது செலவு பண்ணி வாங்கி ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட எப்படி இருக்கு இருக்குல்ல. இது 2-3 இருக்கு. இதுவும் வந்து நானே பண்ணியிருந்தாலுமே இதுக்கும் ஒரு செலவு இருக்கு. டெய்லருக்கு கொடுத்தேன், துணி உள்ள ₹10 இருக்கு. ஸோ அடுத்தடுத்த லெவல் போகணும்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி. அட்லீஸ்ட் நான் காசே செலவு பண்ண மாட்டேன், எனக்கு வர மட்டும் செய்யணும்னா வராது. வீடியோல பாத்தீங்க, லேர்ன் பண்ணீங்க. லைவ்ல சில விஷயம் பாத்தீங்க. ஹவ் யூ ஃபெல்ட்? எப்படி இருக்கு? வீடியோல பாக்குறத இப்ப லைவ்ல லைக் அந்த நீங்க சொன்ன அந்த வாவ் மூமெண்ட் இருக்கு. வீடியோல பார்த்தாலுமே அதை இப்ப நான் இன் பர்சனா பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. 5 கலர்ஸ் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்துட்டு மேக் இட் லைக் அ பால். கிரஷ் பண்ணி பால் மாதிரி பண்ணுங்க. திஸ் இஸ் ரெட் கலர். ரைட்டா? ரெட் ஆரஞ்சா? ரெட். கிரஷ் பண்ணி பால் மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இங்க வச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன கலர்? ப்ளூ. ஓகே, இருங்க. Take that ball, put it inside. What color? Red color. Next. Blue. Fresh. Blue. Next. Yellow. Next. Yellow. Peacock green நினைக்கிறேன். ராமர் கலர். Brown. So 5 கலர் போட்டாச்சு. 5 கலர் என்ன பண்ணணும்? ஷஃபிள் பண்ணணும். ஸோ எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க I want you to pick any 2 balls. Close it in your hand. உங்க கையில எந்த கலர் பால் எந்த கையில இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. பிக் எனி. ஆமா. ரெண்டுமே ஒரே கையில இருக்கணுமா இல்ல? இல்ல, ஒரு கையில ஒண்ணு. ஒரு பால் பார்க்காம எடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கலையே. இல்ல, பார்க்காம எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. பிக் ஒன்லி 1. இப்போ நெக்ஸ்ட். சரியா? என்னென்ன கலர் போட்டோம்? ரெட் போட்டோம். ப்ளூ போட்டோம். எல்லோ போட்டோம். பீகாக் கலர் போட்டோம். ப்ரௌன். ஸோ போட்டு நான் என்ன பண்ண, நல்லா ஷஃபிள் பண்ணிட்டேன். கரெக்ட். Keep your hand straight. I'm going to find what color you picked. இந்த கையில ப்ளூ, அந்த கையில yellow. இது ப்ளூவா?
இந்த கேள்வி ஆமா சரி. இது மேபி கோஇன்சிடென்ட்டா கூட இருக்கலாம்ல. கரெக்ட். திருப்பி ட்ரை பண்ணுவோமா? போடுங்க. போட்டாச்சு. திருப்பி வரலாம். ஃபுல் ஷஃபிள் கம்ப்ளீட். ஓகே. ஓகே, இப்போ ஒன்று பண்ணுவோம். க்ளோஸ் ஐஸ் அண்ட் கிரிக்கெட். சரி வேணாம், நீங்க பாத்தீங்க. அப்ப வேற ஏதாவது டவுட் வரும் உங்களுக்கு. எதுக்குல ஒண்ணு ஏற்கனவே பாதிக்குப்பா நம்ப மாட்டாங்க. அதனால ஒண்ணு எடுங்க போதும். அப்படியே போட்டு வாப்புறீங்களே. ஒண்ணு எடுங்க. ஒண்ணு விட மாட்டல. Now take the second one. சரியா கிரஷ் ஆகல அதுதான். நீங்க தானே ரெஸ்ட் பண்ணி போட்டீங்க. அப்ப யார் தப்பு? ஏன் தப்பு? சரி, ஃபர்ஸ்ட் பண்ணது கோஇன்சிடென்ட்டா இருக்கும்னு சொன்னேன். செகண்ட் நான் பண்ணது மேஜிக்கா இருக்குமா? கரெக்ட். ஓகே, இந்த கையில ப்ளூ, அந்த கையில ப்ரௌன். திருப்பியும் ப்ளூவா? இருக்கலாம், செக் பண்ணுங்க. ஆமா செகண்ட் டைமும் எப்படி மேஜிக்கா கோஇன்சிடென்ட்டா இருக்குமா? மேஜிக். ஓகே, நான் கிரஷ் பண்ண தப்பு. நீங்க தானே கிரஷே பண்ணீங்க. நானாக பண்ணேன். இதுலதான் மெடிசன் எதுவும் பண்ண மாட்டேன், அவங்களே பண்ண வைக்கிறது. தப்பானாலும் நீங்க தான் தப்பு. சரி, நெக்ஸ்ட் டைம் ஒன் மோர் டைம். ஃபைனல் ஒன். ஓகே, போடுங்க. நல்லா கிரஷ் பண்ணிட்டீங்களா? எப்பயாவது ஃபுல் ஷாப். தேர்ட் டைம் கோஇன்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? சப்பு நான் தான் பண்ணுவேன். நான் மேல தானே பிடிச்சி பண்றேன். எப்படி தான் நான் எங்க பிடிச்சி நான் பண்ணாங்க இல்லையா? திருப்பி 2 பால். ஒண்ணு ஒண்ணா எடுங்க. அந்த கேள்வி கிளியர். இப்போ வந்து கோஇன்சிடென்ட் வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? எடுத்தீங்க, போட்டீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. This time, what is your favorite color? சும்மா சொல்லுங்க. கிரீன். இதுல இல்லவே இல்லையா? சரி, இந்த 5 இதுல what is your favorite color? ரெட். ஒண்ணு ப்ளூ. அப்படியா? சூப்பர். ஸோ இதுல மேபி லெட்ஸ் ட்ரை திஸ். ரெட் அப்படியே நான் வாங்கிட்டு இந்த கையில ரெட், அந்த கையில yellow. சரி, லாஸ்ட் ஒரு வாட்டி ஷஃபிள் மட்டும் பண்றாங்க. உள்ள போடுங்க. லாஸ்ட் ஒரு வாட்டி பண்ண, ஒரே ஒரு வாட்டி பண்ணிடுறோம். சரி, போட்டுருங்க. ஓகேவா? இதுதான். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கேமரா முன்னாடி இப்படி பிடிச்சி அப்படியே ஷேக் பண்ணுங்க. ஜஸ்ட் நல்லா கேமரா காமிச்ச மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு டேக் தட். இப்போ நான் எடுக்கிறேன், நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாதான் பார்க்கலாம். சரியா? என்ன பண்றேன், ஒரு 2 பால் எடுக்கிறேன். 2 பால் எடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணுங்க. அப்படியே பிடிங்க. ஓகே, அப்பதான் மக்களுக்கு தெரியாது. ஓகேவா? என்ன கலர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ரெட், அப்புறம் ப்ளூ. ஒண்ணு தப்பு, ஒன்று ரைட்டு. இது yellow, இது ப்ளூ. அந்த பேக் அப்படியே திருப்பி பாருங்க. ரெடி? வேற லெவலா? நினைச்சே பார்க்கல நீங்க. இந்த ஒரு இது எப்படா இது பெட்டர் பாக்ஸ் லைட் தெரியல உங்களுக்கு. எப்படிச்சு? இதுதான், இது மேஜிக்கே இது ஒண்ணுதான். ஒரு சீக்ரெட் தான். அதை நம்ம எப்படி என்டர்டெய்னிங்கா கொண்டு போறீங்கன்னு தான் விஷயம். இது வந்து இம்ப்ராம்ப்டா இருக்க பொருள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மேஜிக். இது நீங்க வந்து ஸ்டேஜ்ல பண்ணலாம்ல. பண்ணா இருக்கும், ஜாலியா இருக்கும். எப்படி? சிம்பிள். இது ஆக்சுவலா பிளாஸ்டிக் பாலை வச்சும் பண்ணலாம். நம்ம பால் இல்லாத பட்சத்துல ஐ பாட் திஸ் பேப்பர்ஸ். ஓகே. ஸோ பால் இல்லை, என்ன பண்ண முடியும்? பாலை வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். நான் ஸ்டாப் பண்ணல. அதுக்கு ரிலேட்டபிள் என்ன பேப்பரை நம்ம பால் ஆக்கி பண்ணலாம் ஐடியா பண்ணி. ஸோ வந்து 5 பேப்பரும் ஆடியன்ஸ்க்கு அவங்களே க்ரஷ் பண்ணி போடும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நான் தானே க்ரஷ் பண்ணேன், அது எப்படி? புரியுதா? இப்போ நான் க்ரஷ் பண்ணி போடும்போது அவர் ஏதோ ட்ரிக் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அது இங்கே வாய்ப்பு இல்லாதனால. ஓகே, புரியுதா?
ஸோ ஒரு பேகு ஒரு 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 தின என்னமோ சொல்லுவாங்கல்ல ஓடிபியா ஓஹெச்பி ஷீட் அந்த ஏதோ ஷீட் ஷீட். ஏதோ ஷீட் ரெடி ஓகே. இது நம்ம இவ்வளவு பெருசா கூட இல்ல, சின்னதா கூட வச்சுக்கலாம். உங்க சாய்ஸ் தான். அவ்வளவுதான். இது நான் இந்த ஒரு கவர் வச்சா நான் வந்து ஒரு 40 ஷோ பண்ணுவேன். இது வச்சு செலவில்லா ஒரு 10 ரூபாய் தான் செலவு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஓகே. இருக்கிற ட்ரிக்கை நம்மளோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நார்மலா செலவில்லாம இப்படியும் பண்ணலாம், ஓகே. இப்படியும் பண்ணலாம். என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு ரெண்டுக்கும்? இதுக்கு அது சலிச்சது இல்லை, அதுக்கு இது சலிச்சது இல்லையா? ஸோ வேர் யூ ஸ்பெண்டிங் மணி இஸ் மேட்டர்ஸ். எந்த ட்ரிக் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுதுன்ற மேட்டர்ன்னு சொன்னால. ஸோ இந்த ட்ரிக் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஐ நீட் தட், வாங்கிட்டேன். எவ்வளோ செலவு பண்ணலாம், ஐ நீட் திஸ், வாங்கிட்டேன். ஸோ இது வந்து செலவு இல்லாமையே ஒரு விஷயம் பண்ண முடியுமா? ஃபன்னாக இருக்கா, காமெடியாக இருக்கா, இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கா, ஐ நீட். ஸோ இதுக்கு நான் இதுவும் செலவு தான். இதுக்காக நான் உட்காந்து இந்த கவர் வந்து ஒரு கவரை கிடைக்காது. இங்கே பாரிஸ் போய் நான் இந்த ஒரு கவர் வாங்குறதுக்கு நான் 100 கவரை வாங்கினேன். பல்காக தான் கொடுப்பான் எனக்கு, 1-2 கவர் தரமாட்டான். இந்த ஷீட்டும் பார்த்தீங்கன்னா 1-2 ஷீட் தரமாட்டான், 10 ஷீட் தான் மினிமம் கொடுப்பான் அப்படின்னு. இந்த ஒரு ஷீட்டு 30 40 நினைக்கிறேன், ஏதோ தெரில. புரியுதா? ஸோ இதை வாங்கி இதை கட் பண்ணி இதை ஒட்டி ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம், ஸ்பெண்டிங் மை மணி, ஸ்பெண்டிங் மை எனர்ஜி, எல்லாம் சேர்ந்தது தான் எதுவும். புரியுதா சொல்றது? எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுது. ஆனால் வேல்யூ வந்து இதுக்கும் வேல்யூ தான், அதுக்கும் வேல்யூ. ஸோ இந்த இதுவும் இதை வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் ஷோ ஓட்டலாமா ஸ்டேஜில்? இதுக்கப்புறம் ஸ்பூன் மேஜிக் வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் ஓட்டலாமா? ஃப்ராக்ரன்ஸ் மேஜிக் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓட்டலாமா? டச்சை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓட்டலாமா? 30 நிமிஷம் ஷோ முடிஞ்சிருமா? காடையே தொட்டா கூட ஒரு ஒரு காட்ரிக் 2 காட்ரிக் பண்றீங்கன்னே வச்சுக்கோங்க, முடிஞ்சு. 30 மினிட்ஸ் ஷோக்கு உண்டான விஷயம் என்ன? ஒரு 10 ட்ரிக்ல நம்மள மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா அது போதும். அவ்வளவுதான். எக்ஸஸ் டைம் இருந்தா அடிஷனல் ட்ரிக்ஸ் பண்ணுங்க. நான் 15 ட்ரிக்கை லேர்ன் பண்றேன், நான் செஞ்சே ஆகணும்னு திணிக்க கூடாது. அதுதான் விஷயங்க. இதுல இருந்து எப்படி நம்ம ஆர்டர் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம இந்த 5 வச்சுக்கலாம். இது பாக்ஸ் 1, இது 1, ஸ்பூன் 3, ஃப்ராக்ரன்ஸ் 4, அப்புறம் டச் அண்ட் ஃபீல் 5. ஸோ இது எப்படி நம்ம ஆர்டர் பண்ணலாம்? இதுக்கப்புறம் இது வரலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போனோம், இல்ல எனக்கு அந்த வாவ் லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் அந்த நல்லா இருக்கும்? சிம்பிள். ஒரு ஷோ நீங்க பண்ணும்போது, இப்போ நீங்க ஒரு ஷோ பண்ண போறீங்க அப்படின்னு, இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் மேஜிக் 1, ரெண்டாவது வந்து அந்த கவர் மேஜிக், வால் கிரஷ், அப்புறம் ஸ்பூனு, அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ், டச் அண்ட் ஃபீல், 5 மேஜிக் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ ஸ்டேஜ்ல ஒரு ஹாஃப் அன் ஸ்டேஜுக்கு இது சூஸ் பண்ணிருக்கேன். சரி, இது நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம்? எதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும், எதை செகண்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு? ஸோ வந்து எப்பவுமே நீங்க ஒரு ஷோ வந்து பண்ண போறீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஷுட் பி மாஸா இருக்கும். மாஸ்னா பயங்கரமா இருக்கும், எண்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டச் நான் வந்து எப்போ வேணாலும் பண்ண முடியும் என்னால, அதை நான் தூக்கி லாஸ்ட்ல போட்டுருவேன். ஃப்ராக்ரன்ஸு ஃபர்ஸ்ட்ல தான் பண்ண முடியும். ஆமா, நடுவில் பண்ண முடியாது இல்ல, நான் போய் திறந்து எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் பண்ணிடுவேன். அங்க வந்து வந்து நமக்கு ஒரு வா ஃபேக்ட் நடக்கும். லாஸ்ட்ல நான் வந்து டச் வச்சிருவேனா, நடுவில் நமக்கு 3 இருக்கு. இப்போ வந்து இதையும் நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் சென்டர்ல வந்து வேற விஷயம் ஒன்று பண்ணுங்க. ஓகே, புரியுதா நான் சொல்றது? அப்போனாக்கா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கு நமக்கு ஒரு ஆள் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணுங்க. ஃபயர் வச்சு இருக்கலாம், காடை வச்சு மட்டும் இருக்கலாம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் கொடுங்க. எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் கூப்பிடணும் அவசியம் இருக்காதுல்ல. அவசியமோ இந்த ட்ரிக் முடிச்சிட்டேன், நீங்க வாங்க, நீங்க பண்ணிட்டீங்களா, நீங்க போங்க, நீங்க வாங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஸ்டேஜ்ல நீங்க நின்று பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு 2 ட்ரிக் லேர்ன் பண்ணிக்கணும். அது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபயர். இப்போ நான் உங்களுக்கு வந்து கரன்சி நான் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி காமிச்சிடுறேன். சரி, இப்போ நான் சொல்றேன். இப்போ ஃபிளாஷ் பேப்பர்னு ஒரு விஷயம் இருக்கு, தெரியுமா? நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஃப்ராக்ரன்ஸ் பண்ணிட்டீங்க, அப்ளாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இது நீங்க வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி டிக்கெட் பாக்கெட் இருக்கா ஜீன்ஸ்ல, அதுல சொருவி வச்சிருங்க.
ஃப்ளாஷ் பேப்பர் இங்கே வச்சிருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த காசை ஃபஸ்ட்டு எடுத்து ஃபார்மிங் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பேப்பரை இங்கே பிடிச்சிக்கோங்க லைட். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, லைட்டர் ஆன் பண்ணுங்க, ஃப்ளாஷ் பேப்பர் வரும். ஃப்ளாஷ் பேப்பர்ல இருந்து கரன்சி நோட் வரும். ஓகேவா? கரன்சி நோட்டு காமிச்சிங்களா? சரி, ரூ. 100 வச்சு நம்ம ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ கூப்பிடு. ஸோ ஓகே. கிளைமேக்ஸ் இதோட முடிச்சுக்கோங்க. இது ரூ. 700 தான். சீரியல் நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் நம்பர் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு சொல்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. ஓகே. அவங்க பண்ணுவாங்களா? அப்படிங்க. இப்போ நீங்கள் இந்த துணியை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. இல்லை அவங்களே கூட நம்ம எழுத சொல்லலாம். சீரியல் நம்பர் வேணா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தேவை கிடையாது. நீங்கள் வந்து மென்டலிசமாக ஒரு 3FX பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரு. நான் உங்களுக்கு சொன்னது 3 கிளைமேக்ஸ் இருக்கும். யூ சூஸ் எனி 1 or 2 போதும். ஓகே. புரியுதா நான் சொல்றது? இந்த டைம்ல ஸ்டேஜ்ல நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணல, அதெல்லாம் நான் சொல்ல வரேன். இது மட்டும் பண்ணாலே நமக்கு வந்து கிளாப்ஸ் வந்துடும். ஃபோல்ட் பண்ண சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ள வைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா டப்பாவை கொடுக்குறீங்க, இங்க போன காசு இங்க வந்துடும். முடிஞ்சிச்சா? அது அப்படியே வந்து நீங்க முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க வந்து இங்க வந்து சென்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க சொன்ன இந்த 5 ட்ரிக்குமே இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ரைட்டா? ஆமா. ஆடியன்ஸ் கூப்பிட்டு பண்ணக்கூடிய. ஆனா 5 ட்ரிக் மட்டும் பண்ண போறீங்கன்னா பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா நடுவில் வந்து 1, 2 ட்ரிக் நீங்க ஸ்டேஜ்ல நின்று பண்ற மாதிரி சில விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு ஒரு 3 ட்ரிக் நடுவில் இருந்துச்சுன்னா 1 ஆடியன்ஸ் 1 ட்ரிக், திருப்பி 1 ஆடியன்ஸ் 1 ட்ரிக், 1 ஆடியன்ஸ் 1 ட்ரிக். அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறது. ஓகே. அப்போ டியூரேஷன் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்ட். 45 மினிட்ஸ் 1 ஹவர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஏன்னா இப்போ இன்ட்ராக்ஷன் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆளுங்க அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். அந்த ஒரு ஆகலாம். கரெக்ட். ஸ்பூனு வாட்ச் வெரி க்ளோஸ். ஐம் கோயிங் டு பெண்ட் தி ஸ்பூன் வித் மை மைண்ட் பவர். எல்லா மியூசிஷியன்ஸும் அப்படிதான் பில்டப் கொடுக்குறாங்க. அதில் நான் வாட்ச் வெரி க்ளோஸ். இந்த ஸ்பூன் வந்து பெண்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி வேவ் பண்ண ஸ்லோவாக பெண்ட் ஆகிக்கிட்டே வரும். தெரியுதா? பெண்ட் ஆகுதா? பெண்ட் ஆகுதா? பெண்ட் ஆகுதா? நான் அப்படியே டேர்ன் பண்ணி அப்படி விட்டேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகுதா? பாருங்க, பெண்டாகி கம்ப்ளீட்டாக பெண்ட் ஆயிடுச்சு. இது நான் என் கையில நடந்த ஒரு மேஜிக். இது உங்க கையில நடந்தா எப்படி இருக்கும் பார்ப்போமா? சம்மோன் கம் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். இப்போ நீங்க உங்க கையில தான் ஸ்பூனை பெண்ட் பண்ண போறீங்க, நான் பண்ண போறேன் பார்ப்போமான்னு சொல்லிட்டு நீங்க இதை காமிச்சிட்டு இதை பண்ணீங்கன்னா அது பயன்படும். ஓகே, இது நமக்கு வேணாம் அப்படின்னு போட்டுட்டு என்கிட்ட வேற ஸ்பூன் இருக்கு, வாங்க யாராவது. இப்போ நீங்க இந்த ஸ்பூன் பெண்ட் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ ஒரு ட்ரிக்கை நீங்க எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறீங்கன்றது புரியுதா? இப்போ அந்த அளவுக்கு நீங்க இது பெண்ட் ஆகலையேன்னு கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு மேட்டர் கிடையாது. பெண்ட் ஆகிறது தான் மேட்டருங்க. ஓகே, புரியுதா நான் சொல்றது? நீ இப்படி பெண்ட் அப்படி பெண்டெல்லாம் கிடையாது. எப்படி ஸ்பூன் பெண்ட் ஆகும், ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க எல்லா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபாலோ பண்ணுங்க. என்கிட்ட ஒரு புக் இருக்கு, தி மைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இப்போ இந்த சின்ன நோட் புக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு என்ன நம்பர் இது? 52, 33, இது 19, 81, 66 இந்த மாதிரி இருக்கு நம்பர். ஓகேவா? நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஹோல்ட் இட், புடிங்க, ஓப்பன் எனி ஒன் பேப்பர், ரேண்டமா ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற நம்பரை மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி. கிளியர் தானே? இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர். ரைட். ஜஸ்ட் ஹோல்ட் இட், புடிங்க, பார்க்க வேணாம், ஓப்பன் பண்ணுங்க, பாருங்க, க்ளோஸ்.
1 பேர். நம்பர் பார்த்துட்டீங்களா? சென்ட்ரல் தானே பார்த்தீங்க? ஆமா. அந்த நம்பர் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்கிட்ட சொன்னீங்களா? இல்ல. சொல்லுங்க. டேக் திஸ் புக். நம்பர் பார்த்தீங்களா? அந்த பேஜ் நம்பருக்கு போங்க. ம். நீங்க பார்த்த நம்பரோட பேஜ் நம்பருக்கு போயிட்டீங்களா? ஸோ நீங்க எந்த நம்பர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த பேஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பேஜ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, இஸ் இட் ஸ்டார்ட்டிங் வித் டி, ஆமா. எண்டிங் வித் ஏ, ஆமா. இஸ் இட் டெல்டா? ஆமா. கரெக்ட்டா? சரி. கொடுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஃபிளிப் பண்ணிக்கிட்டே வருவேன். யூ கேன் சே ஸ்டாப். யூ ஸ்டாப். கேன் சே ஸ்டாப் வேரெவர் யூ ம். வாண்ட். ஓகே? ஸ்டாப். ஷூரா? ஷூர். ஓகே. இந்த பேஜ் இருக்குல்ல, ம். இந்த பேஜ்ல லாஸ்ட் வேர்ட் இருக்கு. ம். See that word. ஓகே. ஓகே? ஷூரா பார்த்துட்டீங்களா? Is it any way I can find that word? இல்ல. நோ. ஓகே. நீங்க நீங்க புக்ல பார்த்த அந்த லாஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஆர், ஆமா. எண்டிங் வித் எக்ஸ். ஆமா. இஸ் இட் ரிலாக்ஸ்? கரெக்ட். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். என்னோட பேஜ் நம்பரே ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்ல. அதுக்கு அதுக்கு பேஜ் நம்பர் தேவை கிடையாது. இல்ல இல்ல First சொல்றேன். நான் உங்களுக்கு பண்ணது வேற. ம். இப்போ இல்ல நான் பார்த்த அந்த பேஜ் நம்பர் கூட எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும்ல. நீங்க எப்படி? நான் அந்த புக்கையே மக்கப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் உண்மை இல்ல. சரி. எது இப்போ வேணும் அதுல? ரெண்டுமே ஒரு புக்கு ரெண்டு தானே. அது ஃபர்ஸ்ட் எது வேணும்னா? இது வேற, அது வேற. இந்த புக்கை வச்சு பண்ணது ஒண்ணுன்ற வேற, இது இல்லாம பண்ணது வேற. இந்த லாஸ்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணல. அது நீங்க வந்து எந்த புக்கை வச்சாலும் பண்ணலாம். ஓகே. ஆனா அதுக்கு இந்த புக்கு வேணும். செகண்ட் பண்ணது இந்த புக்கு வேண்டாம். அதுக்கு இந்த புக்கு தான் வேணும். அது முதல்ல புக் வேணும். ஆக மொத்தம் டபரா செட் சிம்பிள். இது வந்து இருக்குல்ல, இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்ல ரேண்டமா தூக்க சொன்னா என்ன நம்பர் வந்துச்சு? சரி சரி. இப்போ நான் இப்படி காமிச்சேன். ஆ. ஆல் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 22, 5, 56, 39 வருதா? எப்படி வருது? வேற ஒரு நம்பர். ஆமா. வேற ஒரு நம்பர் 33 இல்லையே இது. இருக்கா? 33 உருட்டு அப்படி. சரியா? இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்கு பாருங்க. இந்த புக்ல எப்படி நான் பண்ணிருப்பேன்னு சொல்லுங்களா? தெரியலையா? பேஜ் பெண்டா. வெண்டாது புண்டாது. இது வந்து ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு புக், மைண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த புக் வந்து ரொம்ப ஈஸி டு பிகினர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். ஓகே, இது நீ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபிளிப் பண்ணிட்டே வருவேன். சே ஸ்டாப். இல்லையா? ஸ்டாப். ஸ்டாப் சொல்லிட்டேன்னா, இந்த பேஜ்ல இருக்கிற லாஸ்ட் வேர்ட் நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன்னா பார்த்துக்கோங்க. ம். பார்த்துட்டீங்களா? இந்த பேஜ்ல இருக்கிற லாஸ்ட் வேர்ட் என்ன மேல? ஆமா. நான் இங்க பார்க்கும்போது இந்த வேர்டு தான் இங்க இருக்கும் இந்த பேஜ். ஓகே. எந்த பேஜ் எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆமா. இருக்கா? அவ்வளவுதான். அதான் சொன்னேனே, அடுத்தடுத்த லெவல் போகும்போது யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஃபியூ ப்ராப்ஸ் டு ஃபார் மைண்ட் ரீடிங். இதுதான் மைண்ட் ரீடிங். ஸோ இந்த புக்கோட ட்ரிக் சீக்கிரம் நாங்கள் சொல்லாதது தெரியாது. ஆமா. இதுதான் சீக்ரெட். இந்த புக்கு உங்களுக்கு 1500 2000 வந்து இது வெறும் பேசிக்ஸ் தான். இதை விட பல வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. 15,000 10,000 தான் புக் இருக்கு. நீங்க எந்த புக்ல வேணா பண்ணலாம். எவ்வளோ பெரிய வேர்டு சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே. இவ்வளோதான் மைண்ட் ரீடிங். இஃப் யூ ரெடி டு ஸ்பெண்ட், யூ கேன் பி எ மென்டலிஸ்ட். வந்து என்னோட கோர்ஸ் பார்த்தீங்க, ஜாயின் பண்ணீங்க, படிச்சீங்க. அதுல சில டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் நீங்க கேட்டீங்க. ஐ ஹோப் ஐ கிளியர் ஆல் யூர் டவுட்ஸ். யா. ஷூரா? Sure. கிளியர் Clear. பண்ணா
சரி, அது மட்டும் இல்லாம ஐ ஆல்சோ ஷோட் யூ சம் ஃபியூ ட்ரிக்ஸ் as well. ஆமா So how you felt எப்படி சொல்றேன். யூஸ்ஃபுல்லா மைக் இருந்துச்சு எடுத்துக்கோ ஆக்சுவலா பக்கத்துல. யூஸ்ஃபுல்லா இருந்தது ஆ. பிகாஸ் லைக் அது அங்க பார்த்ததை விட வீடியோஸ்ல பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்தது ஆனா நேர்ல பார்க்கும்போது நான் இன் பர்சனா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் அதிகம் நல்லா இருந்துச்சு நிறைய கத்துக்கிட்டேன் இப்போ இதுல இருந்து I want to give you honest feedback about the course எப்படி இருந்துச்சுன்றது உங்க honest feedback audience. லைக் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவலா முன்னாடி தான் நிறைய கோர்சஸ் நான் பார்த்தேன் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்தேன்னா நிறைய நான் பேர்கிட்ட ஆக்சுவலா நான் வந்து மெசேஜ் அமைச்சிருக்கேன் கால் பண்ணியிருக்கேன் நிறைய மெஜிஷியன்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க மெஜிஷியன்ஸ்க்கு மெசேஜ்லாம் அமைச்சிருக்கேன் ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது இல்லை எனக்கு சரிங்களா நிறைய லைக் நிறைய பேருக்கு கால் மெசேஜ் பண்ணிருக்கேன் சில பேர் இல்ல நாங்க சொல்லி தர மாட்டோம்னு சொன்னாங்க இல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலா அந்த மாதிரி பார்க்கும்போது நான் உங்க வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா உங்களுக்கு முன்னாடி நான் அந்த யூடியூப்ல நிறைய ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் அப்புறம் நீங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபைன் சொல்லி மெசேஜ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் மெசேஜ் பண்ண ரொம்ப எக்ஸ்டேட் தான் இருந்தது எனக்கு இவங்க திருப்பி அதே தான் பண்ணுவாரா ஆனா நீங்க மெசேஜ் பண்ண உடனே எனக்கு ரிப்ளை வந்தது அதுவே எனக்கு செம்ம ஷாக் என்னடா உடனே பண்ணிட்டாரு ஒரு பக்கம் ஷாக்கா தான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது என்னடா உடனே பண்ணிட்டாரு இது சரியா இல்ல டக்குனு இவர் தான் பண்றாரா எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு சாத்திரி பண்ணேன் அப்புறம் ஆக்சுவலா அது கோர்ஸ் பை பண்றதுக்கு நிறைய வாட்டி உங்ககிட்ட பேசினேன் இது ஒர்க் ஆகுமா எப்படி இருக்கும் எப்படி ஒர்க்கா இருக்கும் எவ்வளவு மேஜிக்ஸ் இருக்கும் எல்லாமே நீ ஒரு டவுட்ஸ்மே பொறுமையா அவ்வளவு டவுட்ஸ்மே எனக்கு வந்து எல்லாமே நான் கோர்ஸ் பை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க எனக்கு ஸோ அதுல எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அது அப்புறம் தான் நான் கோர்ஸ் பை பண்ணேன் அதெல்லாம் உள்ள போயிட்ட பிறகு நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அதுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிங்க அதுல அப்புறமா வந்து ட்ரிக்ஸ் ரிவீல் பண்ணிக்கும் போது எனக்கு செம்மையா இருக்குல்லன்னு சொல்லி அது மூலமா கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா லைக் வந்து அந்த டவுட்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா நீங்க வந்து அந்த கனெக்ட் கேட்கறதா இருக்கட்டும் ஜூம்ல ஸோ நீங்க ரெகுலரா அதுல டைம் நீங்க டவுட்ஸ் கிளியர் பண்றீங்க ஸோ வெறும் வந்தாங்க கோர்ஸ் பை பண்ணாங்களா ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் கோர்ஸ் வாங்கிட்டு நீங்க சொல்லி கொடுத்துட்டு இல்லாம அந்த ஒரு கனெக்ட் இருந்துனே இருந்தது ஸோ அது மாதிரிதான் அதுக்கு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா நல்லாவே இருந்தது அதுதான் உங்களுக்கு இருந்தது லைக் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் எப்படி ப்ராப்ஸ் வாங்கணும்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு லைக் நம்ம கேட்கறதுக்கு நடக்குது ஸோ ரெஸ்பான்ஸ் எல்லாத்துல நம்ம கேட்க மாட்டோம்ல ஸோ அதனால இன்னைக்கு யாரும் வந்து நான் ஆக்சுவலா இன்னைக்கு நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு சொன்ன ரீசனு சீரியஸ்லி இது ஒர்த்து தான் நீங்களும் எல்லாமே ட்ரை பண்ணலாம் எல்லாருமே சொல்றேன் நீங்க எல்லாமே நம்பி ட்ரை பண்ணலாம் இது எல்லாருக்குமே நீங்க யூஸ் பண்ண லைக் ஸ்பெண்ட் பண்ற ஒரு பெண்ணுமே உங்களுக்கு வந்து ஒர்த்தா தான் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு டவுட்டாவோ இல்ல நீங்க வந்து எஸ்டேட் பண்ண மாட்டீங்க லைக் ஏன்டா வாங்கணும் நம்ம இருக்காது நீங்க கம்பல்சரி நம்பி வாங்கலாம் இது கம்பல்சரி சம ஒர்த்தா தான் இருக்கும் இதுல உங்களுக்கு பார்த்ததுனால சொல்றேன் நானு நீங்க நம்பி வாங்கலாம் நீங்க வந்து எந்த ட்ரிக்குமே உங்களுக்கு வந்து டிசம்பமே பண்ணாது எல்லாமே உங்களுக்கு வாவுதான் இருக்கும் அதனால நீங்க அது நீங்க ஃபேமிலில பண்ணும்போது உங்களுக்கு செம்ம ரெஸ்பான்ஸா இருக்கும் படிச்சாரு நிறைய டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணணும் ஐ ஹோப் ஹி இஸ் ஹாப்பி ஐ அம் சோ ஹாப்பி இந்த ஒரு செஷன் வந்து திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் திஸ் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பல செஷன் நம்ம பண்ணுவோம் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் மோர் grow more earn more money I will be supporting for you all the time sure okay so thank you so much for your time Gokul so இதே மாதிரி I will see you in the next செஷன்ல வேற யாராவது வராங்களான்னு பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் I will also show you more tricks in next video until then see you